பிரியமானவர்களே, நம்முடைய தந்தையாக தேவனுடைய நாமத்தினாலும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாக என்ற வார்த்தைகளோடு இந்த நாளிலும் இந்த மாலை நேரத்தில் வேத பாடம் கொடுத்திருக்கிறார். அனைத்து சகோதரர்களையும் தேவன் கூட்டி வந்து அவருடைய சமூகத்தில் சேர்த்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு அவருடைய குமாரனுடைய நன்றி தெரிவித்துக் நேர்த்துள்ளோம். அன்புக்குரியவர்களே, வேத பாடத்துக்கு கடந்து போனாலே ஒரு சிறு ஜெபம் செய்து பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து போனோம். ஆரம்ப ஜெபத்தை அன்பு சகோதரர் டேவிட் காட்டில் அவர்கள் நம்ம ஜெபத்தை வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். வாழாதே வாழவில்லை வீட்டிலிருந்து இந்த மனிதமக்களை நோக்கி பார்க்கிறேன். எங்கள் பிதாவாகிய தேவனே, இன்றைய தினம் சிறு கூட்டமாக எங்களை சகோதரர்களாக ஒன்று கூட செய்து இன்றைய சத்திய வசனங்களை கேட்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்த அந்த கிருபைக்காக நன்றி தேவனே. இன்றைய நாளில் பஸ்கா என்ற புது ஒரு சத்தியத்தை நாங்கள் தேர்ந்தெடுப்பதற்காக இருக்கிறோம். தேவன் எங்களுக்கு எந்த சத்தியத்தை வெளிப்படுத்த போகிறீர்களோ அதை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உங்களுடைய பசுத்த ஆகியவருக்கு கொடுத்து நாங்கள் கேட்ட சத்தியத்தை அதன்படி நடக்க அதை புரிந்து கொண்டு மற்றவருக்கும் உங்களுடைய சத்தியத்தை வெளிப்படுத்த எங்களுடைய கிரியைகள் மூலம் வெளிப்படுத்த தேவனை எங்களுக்கு கிருபை செய்வோம். தேவனே, இன்றைய தினம் சகோதர சகோதரிகளாக வர இயலாமல் இருக்கும் சகோதர சகோதரிகளை அவருக்காக உங்களுடைய கிருபை கெஞ்சி கொண்டாடுகிறோம். தேவனே, அவர்களால் உடல்நல சரியில்லாமல் இருக்கும் சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு உடல்நலத்தையும் அவருக்கு மன உறுதியும் உங்களுடைய சத்தியத்தை கேட்கிற அந்த வாஞ்சையும் தேவரில் அளவில்லாமல் கொடுத்து தேவரில் அவர்களை ஒன்று கூட சேர்ந்து எங்களோடு சேர்ந்து இந்த சத்திய வசனத்தை கேட்பதற்கு கிருபை செய்கிறது. இந்த சிறுஜபத்தை எங்கள் கற்றனை சொன்ன எங்கள் ஆடலை ஏற்றுக்கணும். ஆமாம். பிரியமானதே, இன்றைய நாளிலும் நேரமுடைய மிகப்பெரிய கிருபையினாலே மாலை நேரத்தில் ஒரு சிறு குடும்பமாக கூடிய வேதத்துள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வகையில பார்க்கும்போது இன்றைக்கு உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து அவர்கள் சமூகத்தில் தேர்ந்தெடுக்கிறார் தேவன். அவருடைய பார்வையில நம்ம பார்க்கும்போது நம்மளால் தேவனுடைய பார்வையில் நிலை மதிக்க முடியாத ஒரு ஜுவல்ஸா தேவனை எண்ணிக்கொள்றாரு. அந்த வகையில போன வாரம் கூட நம்ம பார்க்கும்போது என்ன பாடம் பார்த்தோம்? இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை ஒரு பார்த்தோம். நம்ம அந்த சத்தியமே பார்க்கும்போது கடைசிக்கால ஒரு ஒரு அருமையான ஒரு முக்கியமான ஒரு அந்த பாடம். அது இன்றைய நாளிலும் நம்ம பார்க்க போகிற பாடத்தோட தலைப்பு பார்க்கும்போது பஸ்கா அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் நம்மளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பாடம், நம்ம மிகவும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடம். இந்த பாடத்தை அன்பு சகோதரர் கார்த்திகை நேரத்தில் நம்ம இது பாடத்தை வழிநடத்தும்படியாக அன்புடன் கிறிஸ்தியசுக்குள் மிகவும் ஒன்றாக கேட்டது அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது கிறிஸ்துக்கான அன்பின் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் கூட நம்ம மீண்டுமாக இப்போது ஒரு சத்திய பாடத்தை உங்களுக்கு செய்வோம். அந்த நன்றி நாங்கள் எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு வாரம் நம்ம வேதத்தில் வெளிச்சங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். வெளிச்சம் சொல்லி பார்க்கும்போது நம்ம இந்த வெளிச்சத்தின் வழியாக நமக்குள்ள இருக்கக்கூடிய ஈரியம் நீக்கும்படி நம்ம பார்க்குறோம். அனைத்து அசத்தியங்களுக்கு தேவன் விடுதலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உதாரணத்துக்கு நம்ம நரகம் பிரிச்சு பார்த்துருக்கோம், ஆத்மா பார்த்துருக்கோம், தீர்த்தம் பார்த்துருக்கோம். தொடர்ந்து கடந்த வாரத்தில் ஒரு முக்கியமான சத்தியத்தை பார்த்தோம், 2ஆம் வருகை. எங்களா இன்னைக்கு அனைத்து கிறிஸ்தவ மத்தியில் கூட இதை சத்தியம் வெளிப்படுத்தப்படல. ஆனாலும் ஒரு சிலராக தேவன் நம்ம அழைத்து சத்தியத்தை கொடுத்துட்டார் அப்படின்னா சகோதர சமயங்கள் நம்ம தேவனுடைய பார்வையில் ஒரு விலை மதிப்பற்ற கற்கள் போல இருக்கு. அதனால தேவன் ஒரு சிலராக நம்ம அழைத்து இந்த சத்திய விஷயத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
தொடர்ந்து இந்த நாள் கூட நம்ம ஒரு சத்தியத்தை பார்க்கறது தான் அந்த சத்தியத்தினுடைய தலைப்பு சொல்லி பார்க்கும்போது சகோதரர்கள் சம்பந்தமான பஸ்கா அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். சத்தியத்தின் நம்பிக்கை சத்தியம் புரிந்ததாக நம்ம ஒவ்வொரு வாரத்துக்குள்ளே ஆதார வசனம் தொடர்ந்து இந்த வாரம் கூட நம்ம ஒரு சத்தியம் வைத்திருக்கோம். அசத்தியத்திலிருந்து விடுதலை இருக்கும்போது தேவன் நல்ல விசுவாசத்தோடு நம்ம பாடத்துல போகலாம். இப்போ பஸ்கா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஒரு விழா கையில் இருக்கும் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. பஸ்கா பூச்சியிலே பார்த்து தெளிவுபடுத்துறீங்களா? பஸ்கானா நீங்க என்ன ஞாபகம் வருது? எங்க பாக்குறோம்னா யாத்திராகமம் 12ஆம் இல்லைங்களா? சரி, பழைய ஏற்பாட்டில் நடைபெற்ற ஒரு சம்பவம் இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே இந்த காலப்பகுதியில் நடந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்க ஞாபகம் என்ன பாடம்? பழைய ஏற்பாட்டு சம்பவத்துல மோசே சம்பந்தமான ஒரு பாடம் பார்க்க ஞாபகம் இல்ல? ஆசரிப்பு கூடாரம் பார்த்தோம். ஞாபகம் இருந்தா ஆசரிப்பு கூடாரம் தேவன் இந்த வனாந்தர பயணத்தின் போது தேவன் அந்த ஜனங்கள் மத்தியில வாசம் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தினார் இல்லைங்களா? ஞாபகம் இருந்தா? ஸோ அது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு நடந்த ஒரு காரியம் தான். ஆனா அதனுடைய பொருள் அவங்களுக்கு தெரிவிக்கப்படல. ஆனா அதுல நமக்கான பொருள் நம்ம பார்க்கணும். ஞாபகம் இருக்குன்னா நம்ம அந்த எந்த இடத்துல இருக்கோம் கூட பார்க்கணும். ஆசிரியர் கூடத்துல நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? ஆசிரியர் கூடத்துல எத்தனை வாசல் இருக்கு? 3 வாசல் இல்லைங்களா? அதை கிரியேட் பண்ற மாதிரி ஒரு வசனம் பார்த்தா என்ன வசனம்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கு இல்லைங்களா? முதல் வாசல் மாணவர் இயேசு கிறிஸ்து தான். 2ஆம் வாசல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். 3ஆம் வாசல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். முதல் வாசல் வழி இல்லைங்களா? தேவனுடைய காரியங்களை தெரிந்து கொள்ளணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியா தான் வரணும். 2ஆம் வாசல் எதை அடையப்படுதுன்னு பார்த்தோம்? ஞானஸ்நானம் இல்லைங்களா? ஸோ நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானத்தை ஒப்பு கொடுத்தா அவர் மீட்க ஆரம்பிச்சார். அதுபோல நம்மளும் அவருடைய சத்திய வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா ஞானஸ்நானம் தான் வழியா இருக்கீங்களா? உள்ள இருக்கிறவங்க தான் நம்மளுடைய அப்பத்தையும் அந்த புதுசுலத்துல வெளிச்சத்தையும் நம்ம பார்க்க முயற்சி சொல்லி பார்க்கறீங்களா? ஸோ அந்த அப்பத்தை புசித்து அந்த வெளிச்சத்துல நடக்கணும் அப்படின்னா அதே போல நம்மளும் வெளிச்சம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நாமே வழியாக ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் வழியாக உள்ள போகணும். சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். சத்தியத்தை அறிந்து கொண்டு நம்மளே ஜீவபடியாக நம்ம கடைசி வரைக்கும் செல்லணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? 3ஆவது திரையை கடந்து ஜீவனை பெற்றுக் கொள்ளலாம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கு. 3ஆவது திரையை நம்ம கடக்கும்போது நித்திய ஜீவனை அழியாமை சுதந்திரத்தை கூட பார்த்தோம். அந்த பொருட்கள் என்னென்ன வெட்டி பொருள் பார்த்தோம். தொடர்ந்து அந்த உடன்படிக்கை பெட்டி மட்டும் நம்ம பார்க்காம ஞாபகம் உடன்படிக்கை பெட்டி அது என்னென்ன பொருள் இருக்கு? பொருள் இருக்கு. ஒரு பாசல் வைக்கப்பட்டோம்னா ஆரம்பத்தில் இருக்க பொருள் கற்பனை இதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணும்? இதெல்லாம் வனாந்தர பயணத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிதானே? மண்ணா எங்க கொடுக்கப்பட்டது? அவன் வனாந்தர பயணத்துல அவங்களுக்கு ஆகாரமா கொடுக்கப்பட்டது. ஆரோன் துளித்த கோல் ஆரோனுடைய ஊழியத்தை அங்கீகரிக்கும் தேவன் என்ன பண்ணாரு? அவருடைய துளிப்போட துளிக்க செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கலையா? அடுத்த கற்பனை அங்கதான் கொடுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? வனாந்தர மோசை மூலமாக கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே அவங்களோட காரியங்கள் ஞாபகப்படுறீங்களா? ஸோ இப்போ இது மூலம் அங்கே அடையாளமாக வைக்கப்படுது என்னன்னா, ஸோ அதில் ஆவிக்குரிய பொருள் பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குது? மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் யூஸ் பண்ண பொருள் தான் அங்கே வைக்கப்படுது அப்படின்னா ஆவிக்குரிய இஸ்ரேல் நமக்கு அது என்ன பாடம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நாம தான் என்ன பண்ண போகிறோம்? உலக ஜனங்களுக்கு நிருபங்களாக போகிறோம் இல்லைங்களா? ஸோ நம்ம இப்போ வாழக்கூடிய வாழ்க்கை யாருக்கு படிப்பனையாக இருக்க போகுது? உயிர்கழிந்து வரப்போகிற உலக ஜனங்களுக்கு ஒரு படிப்பையும் ஊட்ட போகுது அப்படின்னு பார்க்க முடியுங்களா? ஸோ தேவனுடைய 4 குணலட்சணங்கள் அந்த திட்டத்தில் வெளிப்படுத்த போகிறோம். தேவனுடைய 4 குணலட்சணங்கள் வரும்போது முதலாவது நீதி, வல்லமை, அன்பு, ஞானம். இந்த 4 குணலட்சணம் கூட இந்த திட்டத்தில் வெளிப்படக்கூடியதாக இருக்கும் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அங்கே அநேக சம்பவங்கள் நடந்திருந்தாலும் கூட அது எல்லாமே அவங்க கிறிஸ்தானங்களாக தான் நடந்துச்சு. அதனுடைய பொருள் யாரை பற்றினா கிறிஸ்துவை பற்றினது. கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு என்ன பண்ணியிருக்கிற தேவன் வெளிப்படுத்த இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழைப்பில் தான்
ஸோ அங்க பழைய ஏற்பாடுல நடந்த ஒரு சம்பவம் அதுல இருந்து நமக்கான பாடம் போயிடுச்சு. அந்த வஸ்திரங்களை பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் அந்த வஸ்திர பாடத்தை பார்க்கும்போது எல்லா தரமான பையன்தான் வாசிக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் எங்க அடிபட்டிருந்தாங்கன்னா எகிப்தில் அடிபட்டிருந்தாங்க இல்லைங்களா? எப்போ அவங்க எகிப்துக்கு போனாங்க? யோசேப்பினுடைய காலத்துல பஞ்சம் வந்தபோது என்ன பண்ணாங்க? இஸ்ரேல் ஜனங்கள்லாம் அங்க போனாங்கன்னு சொல்லி பார்க்கறாங்களா? இப்போ அந்த சமயத்துல யோசேப்பு ராஜாவா இருந்தார், பார்வோன் இருந்தார், அவருக்கு அடுத்த ஸ்தானத்துல வச்சிருந்த ராஜாவை வச்சிருந்தாரு இல்லைங்களா? அதனால அந்த ஜனங்கள்லாம் அந்த கல்வி தேடிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல என்னாச்சு? யோசேப்பு ராஜா வச்சிருந்த பார்வோன் மறைச்சிட்டாரு. யோசேப்பு அறியாத ஏதோ ஒரு பார்வோன் வந்துட்டார் இல்லைங்களா? யோசேப்பும் மறைச்சிட்டாரு சொல்லி பார்க்கும்போது அப்ப அந்த ஜனங்கள்லாம் கல்வி பெரியதை பார்த்துட்டு அந்த யோசேப்பு அறியாத பார்வோன் என்ன பண்றாரு? அந்த ஜனங்கள் என்ன பண்ணிடுவாங்க? பெருகிடுவாங்க, தங்களை ஆட்கொண்டுருவாங்க. ஒரு பயம் வந்துருச்சு இல்லைங்களா? இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் வரும்போது நமக்கு என்ன வருது? ஒரு பயம் வருது இல்லைங்களா? இங்க நமக்கு வேலை இருக்கலாம், அவங்களுக்கு போயிடும் பயம் வருது இல்லைங்களா? அது மாதிரி அந்த ராஜா யோசிப்பு அறியாத பார்வோன்றது ஒரு ஜெனரல் நேம், சரிங்களா? அது ஒரு ஆளோட பேர் கிடையாது. நமக்கு கவர்னர், பிரைம் மினிஸ்டர் அப்படி சொல்றோம் இல்லைங்களா? அந்த பதவிக்கு அடுத்தடுத்த ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இப்போ யோசிப்பு அறியாத பார்வோன் அங்கே வராது. அந்த இடத்துக்கு வேற ஒரு நபர் அங்கே வரும்போது அங்கே என்ன பண்றாங்கன்னா இந்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? பதவி தெரியும் போது அவருக்கு மேல என்ன பண்றது? தங்கள் ஜனங்கள் ஆட்டம் பயம் வந்து என்ன பண்றாங்க? அவங்க அடிமைப்படுத்துறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த எகிப்துல இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? அடிமைப்படுத்தப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனங்களை எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம்னா இப்படி சர்க்கஸ்ல எல்லாம் சாட்டை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த விலங்குகள் தான் சொல்றது போய் செய்யணும். அது மாதிரி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளார அந்த இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அவர்கள் ஒருவேளை அவங்க நியமித்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். ஒரு சவுக்கில் அடி கொடுத்து அவங்க எல்லாம் எப்படிலாம் அவங்க கொடுக்கப்படணும் அப்படிலாம் கொடுக்கப்பட்டு என்ன பண்றாங்க? இந்த பார்வனை என்ன பண்றாங்கன்னா அவங்களோட வேலைகளை வாங்குற பத்திரிகைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு அடிமைத்தனத்துக்காக அந்த ஜனங்களை வச்சு என்ன பண்றாங்க? வேலை வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அப்பதான் அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா தேவனை நோக்கி நுழையிடுறாங்க. அது வரைக்கும் தேவனை மறந்துட்டாங்க. இப்போ அவங்க அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது என்ன பண்றாங்க? தேவனை கூப்பிடலாம்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த தேவனை நோக்கி கூப்பிடும்போது தான் தேவன் என்ன பண்றாரு? அவங்களோட கூப்பிடுறதுக்கு கேட்டு செவி கொடுக்குறாரு. அப்பதான் என்ன பண்றாருன்னா மோசையில தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கல. மோசை என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஜனங்களை வீட்டுக்கு கொண்டு போய் என்ன பண்றாரு? அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க. பார்வன்கிட்ட போய் பேசும்படிக்கு அங்க அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அங்க போனவங்க பேசணும்னா பார்வன் அனுப்பி வரா? அனுப்ப மாட்டார் இல்லைங்களா? ஸோ அப்பதான் என்ன பண்றாரு? ஒவ்வொரு வார்த்தையாக தேவன் அங்க அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கறீங்க. மொத்தம் 10 வாதை அப்படின்னு சொல்லி பார்க்கறீங்க. ஒவ்வொரு வாதையும் போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த பார்வனுடைய மனம் கடினப்பட்டுதான் போகுது இல்லையா? அவங்க என்ன பண்றாரு? ஜனங்களை அப்படின்னு சொல்லி பார்க்கறீங்களா? ஸோ அப்பதான் என்ன பண்றாரு? தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு 10வது வாதையை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கறீங்க. அந்த 10வது வாதை என்னன்னு தெரியுமா? தலைச்சன் பிள்ளை சங்காரம் அப்படின்னா என்னது? எல்லா ஜனங்களுடைய எல்லா குடும்பத்திலும் கூடிய முதல் பேர் இல்லைங்களா? அது மனுஷங்களா இருந்தாலும் சரி, மிருகங்களா இருந்தாலும் சரி, முதல் பேர் எல்லாமே என்ன பண்ணணும்? சங்கரிக்கப்படும். அதுதான் எனக்கு தலைச்சன் பிள்ளை சங்காரம் அப்படின்னு சொல்லிப்பாரு. ஸோ அந்த தலைச்சன் பிள்ளை அப்படிங்கிற சங்காரத்துல தான் என்ன பண்றாரு? தேவன் வந்து 10வது வகையாக அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த தலைச்சன் பிள்ளை சங்காரத்தின் போது என்ன பண்றாரு? அந்த பார்வன் என்ன பண்றாரு? அந்த ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு மனதில் வைக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? இந்த தலைச்சன் பிள்ளை சங்காரத்துல என்ன நடக்குது அப்படின்னா எகிப்தில் இருக்கிற எல்லா குடும்பத்தோட ஜனங்கள் இருக்கு ஒரு முதல் பேரான ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி போது எகிப்தில் யார் இருக்காங்க? இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு என்ன இருக்கு? அந்த ஆபத்து இருக்கு. இப்போ ஒரே டைம்ல 2 காரியம் நடக்கும். எகிப்தில் இருக்கக்கூடிய எகிப்து ஜனங்கள் இருக்கக்கூடிய அந்த முதல் பேரானவர்கள் சங்கரிக்கப்படணும். அதே சமயத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய முதல் பேரானவர்கள் என்ன பண்ணணும்? தப்புக்கு பண்ணப்படும் இல்லைங்களா? அதுக்கு தான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? பஸ்கானா பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த மரணம் யாரை கடந்து போகணும்? இஸ்ரேல் ஜனங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் பேரானவர்கள் கடந்து போகணும். அதே சமயத்தில் எகிப்து ஜனங்கள் இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய முதல் பேரான பிள்ளைகள் என்ன பண்ணணும்? சங்கரிக்கப்படணும். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அங்க நடக்கும். அப்ப அந்த எகிப்து ஜனங்கள் முதல் பேரானவர்கள் சங்கரிக்கப்படணும். இஸ்ரேல் ஜனங்கள் முதல் பேர் என்ன பண்ணணும்? தப்புக்கப்படணும் அப்படின்னா அந்த மோசே என்ன பண்றாரு? தேவனுக்கு ஒரு நியமத்தை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க. அந்த நியமத்தை தான் பஸ்கா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்துல இது முதல் நியாயப்பிரமாணமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறீங்களா? ஸோ இதுதான் தேவன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் நியாயப்பிரமாணம் ஒரு முக்கியமான கட்டளையாக கூட இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து நம்ம என்ன பார்க்கறோம்? யாத்திரை 32
அதிகாசப்பாக வாசிக்கலாம் போது 2 வசனங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. ஆண்டவர் என்ன சொல்றாரு? மோசேயையும் ஆரோனையும் நோக்கி என்ன சொல்றாரு? இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு இருக்கமா வருஷத்தின் முதலாம் மாதமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா? நம்ம அந்த மாதங்கள் இதெல்லாம் பிரிக்கப்பட்டது எப்போது? நமக்கு வச்சிருக்கிற ஒரு காலண்டர் ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும். இது எப்போ கொடுக்கப்பட்டுச்சு? கிறிஸ்துவுக்கு முன்னாடியா கிறிஸ்துவுக்கு பின்னாடி? இது கொடுக்கப்பட்டது கிறிஸ்துவுக்கு பின்னா. இப்போ நம்ம யூஸ் பண்ற காலண்டர் பார்த்தீங்கன்னா ரோமர்கள் அவங்க இருந்து அந்த ஸ்பெஷல் கொடுத்தது. ரோமர்கள் ஆட்சியில அங்கங்க மன்னர்கள் கொடுக்கப்பட்ட அந்த காலண்டர். இப்போ கிபி 45 தான் நமக்கு யூஸ் பண்ற காலண்டர் ஆரம்பிக்குது. ஆனா இந்த சம்பவம் நடந்துட்டே போகுது இல்லைங்களா? கிறிஸ்து கேட்கறதுக்கு முன்னாடி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இல்லைங்களா? அப்பயே தேவன் என்ன பண்ணியிருக்காரு? அந்த ஜனங்களுக்கு மாதங்கள் பிரிச்சு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கறது இல்லைங்களா? ஸோ தேவன் அந்த ஜனங்களுக்கு அந்த காலத்துல நம்ம இருக்கிறது மாதங்களை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுல எது அடிப்படைன்னா சந்திரனை வச்சு அடிப்படை இல்லைங்களா? இப்ப நம்ம யூஸ் பண்ற காலம் சூரியனை அடிப்படையா வச்சது இல்லைங்களா? சூரியன் பூமி இல்லைங்களா? பூமி சூரியனை சுற்றி வந்து எவ்வளவு நாள் வரும்? அதை அடிப்படையில் தான் நம்ம இப்போ கணக்கு வச்சிருக்கோம். 365 நாட்கள் அதை வந்து 12 மாசம் பிரிச்சிருக்கோம். ஆனா அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் எப்படி கொடுத்திருக்காரு அப்படின்னா மாதங்களை சந்திரன் அடிப்படையை வச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கறது இல்லைங்களா? ஸோ அப்போ அவங்க ஒரு மாசத்துக்கு எத்தனை நாட்கள்னா 30 நாட்கள் அந்த கணக்கு இல்லைங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? 360. 12 மாசம் போட்டாங்க 360 நாட்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கறது இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த மாதம் எந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். அந்த மாதத்துடைய பேர் என்ன அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். இது எதுக்காக போய் மாதங்களை பிரிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னா அவங்களையும் இவர் தொழில் அடிப்படையாக வச்சுதான் இல்லைங்களா? ஸோ அவங்க முதல் மாதத்துல என்ன நடக்கும்னா அறுவடை, அடுத்து என்னன்னா விதைப்பு, அப்புறம் பயிர் வளரும், அப்புறம் திரும்ப அறுவடை, அடுத்தது என்னன்னா வாக்குறுதி விதைப்பு. ஒரு வருஷத்துக்கு என்னன்னா 2 அறுவடை அங்கே நடக்கணும்னு சொல்லி பார்க்கணும் சரிங்களா? இந்த அடிப்படையில் என்ன பண்ணிருக்காங்க? தேவன் அவங்களுக்கு மாதங்களை பிரிச்சு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மாசத்துல முதலாம் மாசத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கூட நம்ம வாசிச்சோம். எஸ்தர் 3:7. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ராஜாவாகிய அகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நீசான் மாதமாகிய முதலாம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக கூர் எண்ணப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு அதால் 6ஆம் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. இங்க நம்ம 2 மாதங்கள் பார்க்கணும் இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு மதியம் மாதங்களா கொடுக்கும்போது முதல் மாதத்தோட பேர் என்ன? நீசான் மாதம் இல்லைங்களா? கடைசி மாதமும் இதில் கொடுத்திருப்பாரு. ஆக்சுவலா நீசான் மாதம்ங்கிறது பின்னாடி வந்த பேரு, இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன்ல சிறைப்பட்டு போனதாக வந்த பேரு. ஆனா இங்க அவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆவி. ஏன்னா அந்த ஸ்லேவியே வந்தாரு பாத்தீங்களா? நீசான் டைக்கன் போல தான் போடுறது ஆவி. ரெண்டுமே அந்த பேர் தான், முதல் மாதத்துடைய பேர் தான். ஃபர்ஸ்ட் அங்க கொடுக்கப்பட்டது ஆவி அப்படிங்கிற பேர் தான். அப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன்ல அடிமைப்பட்ட போது அந்த லாங்குவேஜ் என்னன்னு மாறிடுச்சுன்னா நீசான் மாறிடுச்சு. ஸோ இப்போ நீசான் அல்லது ஆவி அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதலாம் மாதம், அவங்களோட கேலண்டர்ல இருக்கக்கூடிய முதல் மாதம். இது எப்படி அவங்க வச்சுக்கிறாங்க அப்படின்னா இப்போ அதுதான் ஃபாலோ பண்றாங்க. எந்த அடிப்படையினா வசந்த காலத்துல வரக்கூடிய முதல் அமாவாசை தான் அவங்களுடைய வருஷத்தின் முதல் நாள் சரிங்களா? வசந்த காலம்னா புரியுது இல்லையா? அந்த வசந்த காலத்துல இரவு பகல் எப்படி இருக்குமோ சமயமா இருக்கும். 12 மணி நேரம் இரவு, 12 மணி நேரம் பகல். அப்படி வரக்கூடிய அந்த டைம்ல வரக்கூடிய முதல் அமாவாசை நாள் தான் என்னன்னா அந்த வருஷத்தினுடைய ஆரம்பம். அதுல இருந்து அந்த நாட்கள் கவுண்டர் இருக்கும், 30 நாட்கள் கவுண்டர், அப்ப 2 மாசங்கள் வரும். முதல் மாசம் போய் பார்க்கும்போது நீசான் மாதம் அல்லது ஆவின் மாதம் போய் பார்க்கலாம். ஸோ அந்த மாதத்துல தேவன் என்ன பண்ண சொல்றாரு சொல்லி வாசிக்கலாம். 3ஆம் வசனம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவுள்கள். தேவன் என்ன பண்றாரு? மோசே ஆரோனை என்ன சொல்றாரு? நீங்க என்ன போய் சபையார்கிட்ட சொல்லுங்க, இந்த மாதம் எந்த மாதம்? நீசான் அதாவது ஆவி. அவருடைய முதல் மாதத்துல 10ஆம் தேதியில் என்ன பண்ணணுமா? வீட்டு தலைவர் எல்லாருமே என்ன பண்ணா வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளப்படும் சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும்.
செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அவங்க என்ன பண்ணுவோம், ஒரு ஆடு 10ஆம் தேதி தெரிந்து கொள்ளணும். அந்த ஆடு எப்படிப்பட்டதா இருக்குன்னா ஒரு வயதுள்ளதாக இருக்கணும், இன்னொன்னு பழுதற்றதா இருக்கணும் இல்லைங்களா. அது வெள்ளாடா இருக்கணும் அல்லது செம்மறியாடா இருக்கலாம். ஆனா கண்டிஷன் என்னன்னா ஒரு வயசு இருக்கணும், இன்னொன்னு பழுதற்றதா இருக்கணும். இப்போ பழுதற்றதுன்னு என்ன மீனிங்? ஊனம் இல்லாம இருக்கணும், காயம் இல்லாம இருக்கணும், வியாதி இல்லாம இருக்கணும் இல்லைங்களா. அப்படிப்பட்டதாக தான் அந்த ஒரு ஆட்டை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அந்த ஆட்டை எத்தனாம் தேதி வரை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14ஆம் தேதி வரைக்கும் அந்த வீட்டில் வச்சிருக்கணும் சரிங்களா. அப்போ எத்தனை நாள் நம்ம வீட்டில் பாதுகாத்துருக்கணும், அவங்க குறைந்தபட்சம் ஒரு 4 நாள் என்ன பண்ணுவாங்க வீட்டில் அவங்க பாதுகாக்கணும், பராமரிக்கணும்னு சொல்லி பார்க்கணும். வாட்ஸ்லாம் ஆரம்பிச்சுக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபை ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து 14ஆம் தேதி வரைக்கும் வச்சுட்டு என்ன பண்ணுவோம், 14ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க, சாயங்காலத்துல அடிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா. சரி, இஸ்ரேல் ஜனங்களுடைய காலங்கள் பார்த்தோம், அது ஆரம்பம் மாதம் நீசான்றது ஆரம்பிக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி அவங்களுடைய நாட்கள் கணக்கை பார்க்கும்போது அவங்க எப்போ ஆரம்பிச்சிருக்க முடியும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு? நம்ம நிறைய பாடங்கள் ரொம்ப நாளைக்கு பார்த்துருக்கோம் இல்லைங்களா. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் மணி வேலை அப்படின்னு சொல்லி கூட பிரிக்கும் போது ஆரம்பம் எங்கன்னு பார்க்கும்போது சாயங்காலம் 6 மணி, அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணி தான் அவங்களுடைய நாள் கணக்கு ஆரம்பிக்கும். நம்ம வந்து 12 மணிலேருந்து 12 மணிக்கு இருக்கோம் இல்லைங்களா. ஆனா யூத ஜனங்களை பொறுத்தவரைக்கும் சாயங்காலம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணி தான் அவங்களுடைய நாள் கணக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ அவங்க 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அதை அடித்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14ஆம் தேதி முடிவு சாயங்காலம் சரிங்களா. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சாயங்காலம் இருக்கும்? இப்போதான் நாள் ஆரம்பிக்கும், மணி 6 ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போ இது சாயங்காலம் தான். இப்போ இந்த நாள் எப்போ முடியும் அவங்களுக்கு? நாளைக்கு 5:59 இல்லைங்களா. அது சாயங்காலம் தானே. அப்போ 2 சாயங்காலம் வருது, புரியுதுங்களா. அப்போ இது எப்போ அடிக்கப்படும் அப்படின்னா முடிவு சாயங்காலத்தில் அடிக்கப்படும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும் சரிங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணணுமா, 10ஆம் தேதி நாட்டை தெரிஞ்சு கொள்ளணும், அது பழுதற்றதா இருக்கணும், ஒரு வயதுள்ளதாக இருக்கணும், அதை 4 நாட்டில் எப்படிதான் வச்சிருக்கணுமா, வீட்டில் வச்சிருக்கணும். இப்போ தெரிந்து கொள்ளும் போது பழுது இல்லை, வீட்டுக்கு வந்த பிறகு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை என்ன பண்ணணும், அது எப்படியாவது குணமாக்கணும். அது என்னென்ன முயற்சி பண்ணுவாங்க இல்லையா. ஏன் இந்த ஆடு அடிக்கப்படலைன்னா என்ன ஆகும்? கலைச்சலுக்கு என்ன ஆகும்? சங்கடம் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்பா அம்மா பிள்ளைங்க இந்த ஆட்டை எப்படி பார்ப்பாங்க, எப்படி பராமரிப்பாங்க? ஆமா, ஒவ்வொருத்தரும் அது சாப்பிடுச்சா, தண்ணி குடிச்சிச்சா இல்லைங்களா. ஒவ்வொரு மணி நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க கேப்ல பராமரிப்பாங்க இல்லைங்களா. அது என்ன பண்ணிருப்பாரு, பழுது ஆயிரத்தாரு தெரிந்து கொள்ளும் போது அவங்களுக்கு என்ன இருப்பாரு, பழுது ஆயிரத்தாரு இல்லைங்களா. ஸோ எந்த அளவுக்கு அவங்க அந்த ஆட்டு மேல ஒரு அன்பா இருப்பாங்க, ஆட்டு ஊட்டி மேல இருக்குங்களா. அதுக்கு தகுந்த அது எப்படி பண்ணுவோம், ரிப்ளை பண்ண இல்லையா. இவங்க அன்பு சேர்க்கணும், அது என்ன பண்ணுவோம், இந்த ஜனங்கள் வீட்டில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவோம், அன்பு 4 நாட்கள் என்ன பண்ணும், ஒரு அன்பு அடையாளம் பண்றாரு தேவன் முன்வைக்கிறார் அப்படின்னு கூட பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த 14ஆம் நாள் சாயங்காலத்தில் என்ன பண்ணணும், அதை அடிக்கணும் இல்லைங்களா. அதை அடிச்சு என்ன பண்ணணும், வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் இலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து. அதை ஆட்டை அடிச்சு என்ன பண்ணுமா, அந்த ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணணும், இந்த வீட்டு வாசலுடைய நிலைக்கால்கள்ல மேற்புறத்துல இந்த 2 சட்டங்கள் என்ன பண்ணணும், அந்த ரத்தத்தை தேய்க்கணும், பூசணும் சொல்லி கூட பார்க்கணும். ஏன் இந்த ரத்தத்தை பூசணும், கடந்து போயிருவார், பாஸ் போவார் இல்லைங்களா. அதுதான் பஸ்கா அப்படின்னு நம்ம பார்க்கறீங்களா. ஸோ ஒருவேளை இந்த ரத்தம் பூசப்படலை அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ணுற, சங்காரத்தை தலைச்சனிலே சங்காரம் பண்ணிடுவார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ முதலாவது என்ன பண்றாங்கன்னா அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களில் பூசுறாங்க அப்படின்னு கூட பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம் 8-10 வசனங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள வசனம். அன்று ராத்திரியிலே அதன் மாமிசத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிய கடவர்கள். பச்சையாயும் தண்ணீர் அவிக்கப்பட்டதாகவும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக.
ரத்தத்தை பூசுற பிறகு என்ன பண்ணுமா, அதாவது மாம்சம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாம்சத்தை என்ன பண்ணுவோம்னா நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரைகளோடும் அதை பிஸ்கி கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அதை எப்படி நெருப்பில் சுடுன்னு பார்க்கணும், பச்சையாயும் சாப்பிடக்கூடாது, தண்ணீர்லேயே அழிக்கக்கூடாது. என்ன பண்ணுவோம், அது தலை தொடை அதுக்குள்ள யாவையும் ஏகமா என்ன பண்ணணும், நெருப்புல சுடணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது எலும்புகள் என்ன பண்றது, முறிக்கப்படக்கூடாது. அதோட மொத்த முழு மாம்சத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே நெருப்புல ஏகமாக சுடப்படணும். அதை சுடப்பட என்ன பண்ணணும்னா அதை புசிக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அது என்ன பண்ணக்கூடாது, வீதியா இருக்கிறது விடிய காலம் மட்டும் நீதி வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. வீதியா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணாத அக்கினியால சுட்டரிக்கப்படணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இப்போ மாம்சத்தை புசிக்கணும்னு சொல்லியிருக்காரு, நெருப்புல ஏகமாக சுட்டு புசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி புசிக்கணும்னு கூட நம்ம வாசிக்கலாம். வசனம் 11ஆம் வசனம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சி கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சி தொழுது கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அது கர்த்தருடைய பஸ்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. தேவனோடு மோசே ஆர்வம் மூலமா கொடுத்து அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நியமம் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதை எப்படி புசிக்கணுமா, புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டோம் அப்படின்னு என்ன இருக்கும், இடுப்புல கச்சை இல்லைங்களா, ஒரு வெளுத்து மாதிரி இல்லைங்களா, ஒரு துணியை துணி எடுத்து கட்டிக்கணும் இல்லைங்களா. அடுத்து என்ன பண்ணணும், உங்கள் கால்கள்ல பாத வச்சு இல்லைங்களா. இப்போ செப்பல் போட்டு என்ன பண்ணணும், சாப்பிடணும் சொல்லி நடக்குமா. அடுத்து என்ன பண்ணணும், கையில கை வச்சுட்டு இல்லைங்களா, இப்படி எங்கேயாவது சாப்பிட முடியும். தேவன் சொல்லியிருக்காரு, இது எதுக்கு சொல்லியிருக்காரு, அறைகளை கச்சை கட்டிக்கணுமா, பாத வச்சையும் தொத்து கொண்டு இருக்கணுமா, அதுக்கப்புறம் கையில கை வச்சு கொண்டு. எதுக்காக அப்படி சொல்லணும், ஏன்னா எப்ப வேணாலும் என்ன பண்ணணும், மோசை மூலமா தேவன் என்ன கொடுப்பாரு, கடலை கொடுப்பாரு. என்ன பண்ணுங்க, நீங்க கடலுக்கு போங்க இல்லைங்களா, எகிப்து தேசத்தை விட்டு என்ன பண்ணுங்க போங்க. கமாண்ட் எப்ப வேணா வரலாம் இல்லைங்களா. அதுக்கு எப்படி இருக்கணும், அவங்க ஆயத்தமா இருக்கணும். கமாண்ட் வந்த பிறகு நீங்க என்ன பண்ணக்கூடாது, நான் அதை எடுத்துட்டு போறேன் இதை எடுத்துட்டு போறேன் என்ன பண்ணக்கூடாது, தாமதம் பண்ணக்கூடாது. ஸோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க முடியும் சொல்றாங்க. ஒரு ஆயத்தை அங்கே அடையாளப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ புசிக்கும் போது என்ன சொல்றாரு, கசப்பான கீரை புசிக்கணும், புளிப்பு இல்லாத அப்பத்தையும் புசிக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த கசப்பான கீரை இருக்குன்னா அது டைஜஷனுக்காக. ஏன்னா நெருப்புல தேகமாக சுட்டு என்ன பண்றாங்க, அந்த மாம்சத்தை சாப்பிடும்போது சாப்பிட என்ன பண்ணிருக்காங்க, டைஜஷன் பிரச்சனை வந்துடக்கூடாது. கசப்பான கீரை கூட என்ன பண்றாங்க, தேவன் நம்ம வேகமாக கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். சரி, எல்லாரும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த பஸ்கா அப்படிங்கிற ஒரு நியமத்தை பார்த்தோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது ஒரு நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லி எதுக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் மோசே மூலமாக தேவன் விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுல ஒரு 10வது வாரியாக தேவன் என்ன இருக்காரு, அனுமதிச்சிருக்காரு தலைச்சங்கிய சங்காரம். ஸோ அந்த தலைச்சங்கிய சங்காரம் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணணும், முதல் பிறந்தவர்கள் கடந்து போகணும். அதே சமயத்தில் எகிப்தில் இருக்கக்கூடிய எல்லா வீட்லையும் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த முதல் பிறந்தவருடைய சங்காரம் நடக்கும். ஆர்வனுக்கு நடந்துட்டாரு. ஆர்வம் வீடு முதல் எல்லா வீட்லையும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா தலைச்சங்கிய சங்காரம். எல்லா வீடுகளையும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஒரு மரண ஓலம் வந்து கேட்டிருக்கோம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நம்ம என்னன்னு பார்க்கறோம், பஸ்கா அல்லது ஆங்கிலத்தில் பாஸ்போர்ட், அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கடந்து போகுதல் அப்படின்னு கூட நம்ம பார்க்கறோம். சரிங்களா. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மற்றும் முதல் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். தேசத்துக்குரிய எல்லா வகைகளையும் என்ன கொடுக்கிறாருன்னா மிருக ஜீவன்கள் முதல் என்ன இருக்கிற முதல் பேராய் எல்லாம் என்ன பண்ணிருக்காருன்னா சங்காரத்துவம் சங்காரம் இருக்காரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். சரிங்களா. ஸோ இது நடந்தவங்க என்ன பண்ணிருக்கோம்னா மோசை மூலமாக கமாண்ட் வந்திருக்கும் இல்லைங்களா. கமாண்ட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஜனங்கள்லாம் வெளியில வந்திருப்பாங்க. வெளியில வந்து அவங்க கண்ணுக்கு எதுதான் பட்டிருக்கு, வெளியில வந்து அவங்க ஒவ்வொரு விழா நடந்து போகும்போது அவங்க பார்வையில் என்ன பட்டிருக்கு, ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய நிலைக்கால இருக்கக்கூடிய ரத்தத்தை கண்டிப்பா பார்த்துருப்பாங்க இல்லைங்களா. ஏன்னா எந்த வீட்டுல ரத்தம் இல்லையோ அந்த வீட்டுல என்ன நடந்திருப்பாங்க, சங்காரம் சங்காரம் பண்ணியிருப்பாரு. மரண போலும் அதுக்கே என்ன கேட்டிருக்கோம். ஒருவேளை இவங்க வீட்டுல அது நடக்கலாம் அதுக்கு என்ன காரணம், அந்த நிலைக்காக்கூடிய ரத்தம் இல்லைங்களா. அந்த ரத்தத்தினால தேவன் இருக்காரு
தப்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறது அப்படி இருப்பாங்க. மரணம் தலைச்செவியை கடந்து போயிருக்கிறது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக உணர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிப்பு கடினமான விஷயம். யாத்திராகமம் 12:13 நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த ரத்தம் என்ன சங்காரம் அடையாளமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அது நினைக்க அவங்களுக்கு இல்லை வாதை அவர்களுக்கு அடையாளம் சொல்லி பார்க்குறாங்க. 10வது வாதை சங்காரத்தினுடைய முதல் தலைவனுடைய சங்காரம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடக்கல. ஆனால் எகிப்தில் எல்லா ஜனங்களுக்கும் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூட நாம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு வாசிக்கலாம். 12 யாத்திராகமம் 12:14 அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூடுதலான நாளாய் இருக்க கடவுள். அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூடுதலான நாளாய் இருக்க கடவுள். எந்த நாள்? நீசான் 14ஆம் தேதி. சரிங்களா? அந்த தேவன் கொடுத்த அந்த ஞாயிற்றுமான கட்டளை அவங்க கடைபிடிச்சது அவங்களுக்கு முதல் பேராளர்கள் கற்பிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த பண்டிகையை என்ன பண்ணுவாங்க, ஆசரிப்பின் கட்டளை கொடுத்திருக்காரு. அது தலைமை என்ன பண்ணுவோமா, நித்திய நியமமாக ஆசரிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். தொடர்ந்து 25 வாசிக்கலாம். யாத்திராகமம் 12:25 மற்றும் 26 கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால் பண்டிகையாக ஆச்சரிப்பு சொல்லி பார்த்தோம். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க போய் தேசத்துல என்ன பண்ணுமா, ஆராதனையாக என்ன பண்ணுவாங்க, இதை கைகளை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்களா? சோ இது எப்ப பண்ண சொல்லியிருக்காங்க, எப்போ பண்ணணும்? ஒவ்வொரு வருஷமும் எத்தனாம் தேதி? ஒவ்வொரு வருஷமும் நீசான் மாதம் முதலாம் 14ஆம் தேதி என்ன பண்ணணும், அவங்க இந்த என்ன பண்ணணும், பண்டிகையாக ஒரு ஆராதனை என்ன பண்ணுவாங்க, கடைபிடிக்கும். அப்படி கடைபிடிக்கும் போது அவங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரியாத பார்க்கறவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க, பெற்றோர்கிட்ட கேட்பாங்க இல்லையா? இது என்ன கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எகிப்து தேசத்திலிருந்து எப்படி மீட்டு கொண்டு வந்தார் அப்படிங்கிற அந்த தேவனுடைய வழிநடத்துறது என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைகளுக்கு அறிவிப்பாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால் பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்கு சிறுமை என்ன பண்ணுவாங்க, அவங்க நடந்தது எல்லாருமே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. எப்படி இஸ்ரேல் ஜனங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் பிள்ளைகள் மட்டும் தப்பு வைக்கப்பட்டாங்க, அதற்கு ஒரு நினைவு கூறுதலான ஒரு அடையாளமாக என்ன பண்றாங்க, வருஷம் தோறும் நீசான் மாதம் 14ஆம் தேதி நம்ம நியமத்தை கைக்கொள்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வருஷம் வருஷம் என்ன பண்ணுவாங்க, எத்தனாம் தேதி தெரிஞ்சுக்கொள்ளுவாங்க, ஆட்டு 10ஆம் தேதி ஆட்டை தெரிஞ்சு கொண்டு 14ஆம் தேதி சாயங்காலம், அதாவது முடிவு சாயங்காலத்துல அவங்க ஆட்டை அடிச்சு புசிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது ஞாயிற்றுக்கிழமான பஸ்கா பண்டிகை ஒரு கைக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஆராதனையாக அவங்களுக்கு எழுதி சொல்லியிருப்பாங்க. சரி, ஜனங்கள் போயிட்டே இருக்கும்போது அப்படியே கடைபிடிச்சாங்க அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா அவங்க கடைபிடிக்காம விட்டுட்டாங்க. எது வரைக்கும் அப்படின்னா யோசியா ராஜா வருவது என்ன அப்படின்னா அது மறந்துட்டாங்க, ஒரு கட்டத்தில் கடைபிடிக்காம விட்டாங்க. இப்போ யோசியா ராஜா என்ன பண்றாரு, தேவனுக்கு தியாகமாக நடக்கும்போது அப்படி நடக்கும் நினைக்கும் போது என்ன பண்றாருன்னா அவர் ஆலயத்தை சுத்திகரிக்கிற பணியை மேற்கொள்றாரு. அவர் சுத்திகரிக்கிற பணியை மேற்கொள்ளும் போது அவர் என்ன கிடைக்குதுன்னா ஞாயிற்றுமான புஸ்தகம் கையில கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? சரி, ஜனங்கள் என்னையே தொலைச்சிட்டாங்க, ஞாயிற்றுமான புஸ்தகத்தையே தொலைச்சிட்டாங்க. இப்போ தேவனையே திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. நித்திய நேரமான கடைபிடிக்க வேண்டிய ஆராதனை என்ன பண்ணிட்டாங்க, கடைபிடிக்காம விட்டுட்டாங்க. திரும்ப யோசிய ராஜா பழக்கத்தை என்ன பண்றாருன்னா யோசிய ராஜாவுக்கு ஞாயிற்றுமான புஸ்தகம் கிடைக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா திரும்ப என்ன பண்றாரு, அந்த நியமத்தை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இது எது வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டிருக்கும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய முதலாம் வருகையில என்ன பண்ணிருப்பாரு, அவரும் கடைபிடிச்சு பாருங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைபிடிச்சாரா? ஒரு குச்சி வசனம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? சீசர்களுக்கு கேட்கிறார் இல்லைங்களா, பஸ்காவை 1000 மணிக்கு நீங்க எங்க முன்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா? ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுக்கு கீழ்பட்டிருக்கிறார், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்காரு இல்லைங்களா? நியாயப்பிரமாணத்தை அழிச்சவங்கள இறைவேற்றல் வந்தேன்னு சொல்லி மாணவர் சொல்றாரு இல்லைங்களா? சபை நியாயப்பிரமாணத்துக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான கட்டளையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வருஷத்தோறும் இந்த நீசான் மாதத்துல என்ன பண்ணியிருப்பாரு, இந்த நியமத்தை கை கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இல்லைங்களா? ஒரு எக்ஸாம்பிள் நீசான் மாதம் 14ஆம் தேதி இந்த வருஷம் செவ்வாய்க்கிழமை வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் என்ன கிழமை வருது,
புதன்கிழமை. செவ்வாய்க்கிழமை வராது, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இந்த வருஷம் செவ்வாய்க்கிழமைனா அடுத்த வருஷம் செவ்வாய்க்கிழமை வருமா வேற கிழமைகளே வருது? செவ்வாய்க்கிழமை வருது. உங்களுக்கு இருந்த நாள் வருஷம் அதிகம் வருதா? 360 நாள். சரிங்களா? புரியுதுங்களா? 360 நீங்க 7ஆல வகுத்தீங்க அப்படின்னா 3 நாள் மிச்சம். புரியுதுங்களா? 7 நாள் ரவுண்ட் ஆஃப் ஆனாதான் அதே டேட்ல கண்டினியூவா வருது. 360 நாள் நீங்க 7ஆல வகுத்தீங்கன்னா 3 நாள் மிச்சம் இருக்கும். அப்ப என்ன வராது? அதே நாள்ல வராது, மாறி மாறி தான் வரும். செவ்வாய்க்கிழமை அடுத்த 3 நாள் சரி தான் வரும். புரியுதுங்களா? புதன் வியாழன் வெள்ளி அப்படிதான் வரும். ஏன்னா 3 நாள் மீதி இருக்கு இல்லையா, அது கவுண்ட் ஆகிட்டே வரும். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? குட் ஃப்ரைடேனா ஃப்ரைடே தான், ஈஸ்டர்னா சண்டே தான் இல்லைங்களா? ஸோ நம்ம இதை கூட என்ன பண்றதில்ல, யோசிச்சு பார்க்கறதில்ல. அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளை மயக்கி வச்சிருக்காங்க இல்லைங்களா? சாத்தன் என்ன பண்ணியிருக்கான், கண்களை கூடாக்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்க வேண்டியதா. ஸோ இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிச்ச நாள் என்ன தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்ட நாள். அதுவும் நீசான் மாதம் 14ஆம் தேதி. சரிங்களா? நீசான் 14 தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா சிலுவையில அறையப்பட்டார் அப்படின்னு போட்டு பார்க்கணும். அவர் எத்தனை டைம்ல அறையப்பட்டார் தெரியுங்க? நமக்காக பார்த்து பாடல்கள் கூட சொல்லியிருப்பாங்க. காலையில 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டாரு. அவர் உயிர் விட்டார் இல்லைங்களா? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி கொண்டாரு. தேவன் தம்முடைய ஆவியை ஒப்புவிக்கிறாரு. அது எத்தனை மணின்னு சொல்லி பார்க்கும்போது 3 மணி. ஒரு 6 மணி நேரம் சிலுவையில தொங்கியிருக்காரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போ உயிர் விட்ட டைம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3 மணி. அது எப்போ? சாயங்காலம் இல்லைங்களா? ஸோ அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிழல்ல இந்த ஆடு எப்போ அழிக்கப்படுது? நீசான் மாதம் 14ஆம் தேதி தான் அழிக்கப்படுது. முடிவு சாயங்காலத்தில் அழிக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதே தேதியில அதே டைம்ல தான் மாதவர இயேசு கிறிஸ்து பண்ணியிருக்காருன்னா நம்முடைய ஜீவனை சிலுவையில தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ மற்ற டைம்ல அவர் பிடிக்க வரும்போது என்ன பண்றாரு? அவர் மறைஞ்சு போயிடுறாரு. ஒரு சில சமயம் என்ன பண்ணியிருக்காரு? மறைஞ்சு போயிருக்காரு இல்லைங்களா? ஏன் அப்படின்னா தேவனுடைய வேலை வருவதுக்காக என்ன பண்றாரு? காத்திருக்காரு. இப்ப இந்த டைம் என்ன பண்ணிச்சு? அவருடைய வேலை வந்துருச்சு, அதனால சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அதனாலதான் முதல் நாள் வந்து எக்ஸாமில் இருக்கும்போது அங்க அரசு என்ன சொல்றாரு? வேலை வந்துருச்சுன்னு சொல்றாரு இல்லைங்களா? சீசர் பார்த்து சொல்றாரு 3 பேர்ட்ட இல்லைங்களா? வேலை வந்துருச்சு என்ன பண்ணீங்க, இத்தனை மணி இறைக்காரன்னு சொல்றாரு. அப்ப கைது பண்ணும்போது பேரு காவலுக்கு என்ன சொல்றாரு? பிரியாணி கொடுத்து பாத்திரத்துல நான் காணும் பண்ணா இருக்கேனும் அப்படின்னு கூட சொல்லி, ஸோ அடுத்தடுத்து வர சம்பவங்கள்ல அவர் என்ன பண்றாருன்னா தேவ சித்தத்துக்கு தானே ஒப்புவிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இது வரைக்கும் ஆடு என்னவா இருந்துச்சு? நிழல் இல்லைங்களா? ஒவ்வொரு வருஷமும் அந்த ஒரு வயதுல ஆட்டுக்குட்டி என்னன்னா தெரிந்து கொள்ளப்பட்டது நிழல். இப்ப என்ன நடந்திருக்கு? நிஜம் இல்லைங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிஜமான பஸ்காவா என்ன பண்ணியிருக்காரா? தம்மையை என்ன பண்ணியிருக்காரு? பலியாக ஒப்பு கொடுத்திருக்காரு. எதற்காக? இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் என்ன பண்ணிருக்கணும்? மீட்டு கொடுக்கணும் இல்லைங்களா? மரணத்திலிருந்து சாத்தான்ல என்ன பண்ணணும்? விடுவிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் என்ன தன்னையை பலியாக கொடுத்திருக்காரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். வாசிச்சா 1 Corinthians 10:11. 1 Corinthians 10:11. இவைகள் எல்லாம் கிறிஸ்தானங்களால் அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிக்கை உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இவைகள் எல்லாம் கிறிஸ்தானங்களாக அவர்களுக்கு எவர்களுக்கு? மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு சம்பவிச்சு இல்லைங்களா? ஆனா அதனுடைய பொருள் யாருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு தான் இல்லைங்களா? ஆவிக்குரிய இஸ்ரேலாக இருக்கக்கூடிய நமக்கு தான் அதனுடைய பொருள் தேவன் வெளிப்படுத்தியிருக்கா சொல்லியிருக்காங்க. அதாவது குறிப்பாக உலகத்தினுடைய முடிவு காலத்தில் இருக்க நமக்கு என்ன பண்ணிருக்கு? இதுவெல்லாம் ஒரு எச்சரிப்பாக நமக்கு எழுதப்பட்டும் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்கணும். ஸோ அங்க நிழல் பார்க்கும்போது ஆட்டுக்குட்டி என்னன்னு பார்க்கணும், நிழல் இருக்கு. நிஜமாக பார்க்கும்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருந்துச்சு? 1 வயது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப 1 வயதுக்கு என்ன அடையாளம்? நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தர் ஊழியத்துக்கு ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னா 30 வயசு ஆயிடும். சரிங்களா? 30 வயதுல தான் ஒருத்தர் என்ன பண்ண முடியும்? அந்த வாசலுக்கு ஊழியத்துக்குள்ள வர முடியும். ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தை கொடுக்கும் போது என்னன்னா ஆல்மோஸ்ட் அந்த 30 வயசுக்கு தான் நம்ம ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அந்த 1 வயசு என்னன்னா அந்த மேய்ச்சல் சொல்லி நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அடுத்தது பழுதற்ற ஆட்டுக்குட்டின்னு சொல்லி பார்க்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? மாசற்றவரும் பரிசுத்தரும் பாவிகளுக்கு விலகியவர்களா இருக்காரு, பரிசுத்தரா இருக்காருன்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அதே போலதான் என்ன பண்ணியிருக்காரு? அந்த நிழலுக்கு நிஜமாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தன்னுடைய வழியை சேர்த்திருக்காரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இதுல நமக்கான பாடங்கள் குறித்து நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ 1 Corinthians 5:7
1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பு இல்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறமே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. எப்படி இருக்கணுமாமா? புளிப்பு இல்லாதவர்களாக இருக்கிறபடி அப்படின்னா புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கக்கூடிய பழைய புளித்த மாவை புறமே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்காரு இல்லைங்களா? நிழல் நிஜம் சொல்றோம் இல்லைங்களா? அது வேத வசனமே சொல்லுது. இதுதான் நிழல், இதுதான் நிஜம்னு நமக்கு வசனமே சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? நிழல் எதுவாமா? அங்கு அழிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. நிஜம் எதுனா பஸ்காவாக அழிக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணியிருக்காரு? பலியிடப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ புதிதாய் பிசைந்த மாவாய் கூட என்ன பண்ணுவோமா? பழைய பிடித்த மாவை புறமே கழித்து போடணும். பழைய பிடித்த மாவை அதாவது பிடித்த மாவு இருக்கா? பழைய வாழ்த்து. அப்புறம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிறிஸ்துமஸ் ஒரு பிடித்த மாவு தான் இல்லைங்களா? வேதத்திலேயே சொல்லப்படாத ஒரு புளிப்பு என்ன பண்ணியிருக்கான்? சாத்தான் உள்ள கொண்டு வந்துட்டான் இல்லைங்களா? அது மாதிரி நரகம் வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்காங்கன்னா இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். திருத்துவம் ஒரு புளிப்பு தான். வேதத்துல இல்லாத ஒரு வார்த்தை, அதுக்கு எவ்வளவோ விளக்கம் கொடுக்கக்கூடிய எத்தனையோ ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதை விட்டு வெளியில வர்றதுக்கு கூட அவங்களால முடியல. அந்த அளவுக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு புளிப்புக்குள்ள கட்டுண்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அது ஒரு புளிப்பு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அநேக புளிப்புகள் என்ன இருக்குன்னா அது இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்ம புறமே கழித்து போட்டு என்ன பண்ணுவோமா? புதிதாக பிசைந்த மாவு அப்படின்னு சொல்லி பார்க்கணுங்களா? மாணவர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் வாயிலாக நம்ம கொடுத்த சத்தியத்தை அப்படியே நம்ம பற்றிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அது ஒரு உண்மையான சத்தியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடிவு பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணோம்? நிழல் பொருளாக பார்த்துட்டு போது இப்போ எங்க இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க அடிமைப்பட்டிருந்தாங்க? எகிப்து. இப்போ எகிப்துக்கு என்ன ஒரு பொருள்? எகிப்துல ஜனங்கள் அடிமையா இருந்தாங்க. இப்போ எகிப்து என்னன்னு சொல்லி பார்க்கும்போது உலகம். இப்போ நிழல் பொருளா பார்க்கும்போது எகிப்து எதுக்கு நிழலா இருக்குன்னா உலகத்தில். சரி, நீங்க உலகத்துல ஒட்டுமொத்த ஜனங்களை எதுக்கு அடிமைப்பட்டிருக்காங்க அப்படின்னா மரணத்துக்கு பாவத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அடிமைப்பட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க இல்லைங்களா? வாசிக்கலாம். யாக்கோபு 1:18. யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இந்த ஒட்டுமொத்த உலகமும் என்ன பண்ணிருக்கு? பாவத்துக்குள்ளாக அடிமைப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். மரணத்துக்கு அடிமைப்பட்டிருக்கு. ஸோ அதுல இருந்து கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருக்காரு? தேவன் தம்முடைய சித்தம் கூட என்ன பண்ணியிருக்காரு? எதை கலைச்சிருக்காரு? முதல் பலன்கள் ஆகுது. சரிங்களா? அங்க யாருக்கு முதல் சங்காரம் தப்பிக்கப்பட்டது? இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் கலைச்சின் பேர் இல்லைங்களா? ஸோ இங்க அதுக்கு பொருள் பார்க்கும்போது அது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தம்முடைய சிருஷ்டிகள்ல நாம் முதல் பலன்களாக இருக்கு. முதல் பலன்கள்லாம் யாரு? சபை. யாரு? நம்ம தான் இல்லைங்களா? 1,44,000 பேராக இந்த உண்மைகளை வகுப்பாக மாறுவதற்கு தான் என்ன பண்ணியிருக்காரு? நம்மள அழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அப்படி நம்ம முதல் பலன்கள் ஆவதற்கு நம்ம என்ன பண்ணியிருக்காரு? சக்தி வசனத்தான் என்ன பண்ணியிருக்காரு? ஜெயிப்பித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இப்போ சத்திய வசனத்தால் ஜெயிப்பிக்க அப்படின்னா சத்திய வசனத்தை அறிவு நமக்கு வேணும். அப்போ அந்த 2ஆம் பிறையை கடந்திருக்கணும் இல்லைங்களா? தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எல்லாவற்றையும் குப்பை நஷ்டமாக என்ன பண்ணியிருக்கோம்? நம்மளோட பலி சேர்த்து வலிக்காம ஒப்பு கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு என்ன பண்ணுறது? சத்திய வசனத்தினால நம்மை ஜெயிப்பிப்பார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்படி அந்த சத்திய வசனத்தோட ஜெயிப்பிக்கப்படும் போது நம்ம என்ன பண்ணலாம்? முதல் பலன்களாக மாறுவோம். அப்போ நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா 2ஆம் மரணம் நமக்கு கிடையாது. நம்ம அதில் என்ன பண்ணுவோம்? தப்பிக்கப்படுவோம் சொல்லி கூட நம்ம பார்க்கணும். நம்ம எங்கே போயிருந்தோம்னா பரலோகத்தில் நம்ம இயேசு கிறிஸ்துவோட உடல் சுதந்திரமாக மாறக்கூடிய அழியாமை கனத்தையும் சுதந்திரிக்கிற ஒரு தெய்வீக நிலையை நம்ம கிறிஸ்துக்குள்ள கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலை இதுதான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆட்டுக்குட்டி எதுன்னு பார்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா வசனம் எல்லாம் சொல்லுது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி இல்லைங்களா? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வசனம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இது நேரத்தில் அப்படியே நடந்துச்சா, அதே டைம்ல நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போ இயேசுகளோட நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
நீசான் 14 தான் மரிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கறோம் இல்லையா? இப்ப மரிக்கிறதுக்கு எத்தனை நாளுக்கு முன்னாடி வாசன வசனம் யோவான் 12:1. யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். எங்க வராரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? பெத்தானியா வராரு. பெத்தானியா எங்க இருக்குன்னா இயேசுவின் பக்கத்துல. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் அந்த தூரத்துல தான் இருக்கு. ஸோ அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெத்தானியாவுக்கு வராரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எத்தனை நாளைக்கு முன்னாடி வராது? 6 நாளைக்கு முன்னாடி வராது அப்படின்னு சொல்லி பார்க்கறது. யார் வீட்டுக்குன்னா லாசர் வீட்டுக்கு. இல்லைங்களா? லாசர் புதுசாக யார் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு? இவரை தூக்கி எறிஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கறது இல்லைங்களா? மாத்தா மரியாளுடைய சகோதரர் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த வீட்டுக்கு என்ன பண்றாருன்னா பெத்தானியாவில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு 6 நாளைக்கு முன்னாடி வராது. பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்னாடி வராது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அங்க அவங்களுக்கு என்ன பண்றாங்க வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே அவருக்கு ராவி உண்டு பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசரோ அவருடன் கூட பந்தியில் இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அவங்க வீட்டுக்கு வராது. அவங்களுக்கு என்னன்னா நைட்டு டின்னர் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதான் வாசிக்கலாம். அங்கே அவருக்கு ராவி உண்டு பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசரும் அவருடைய கூட பந்தியில் இருந்தவர்கள் ஒருவராக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பஸ்கா எத்தனாம் தேதி நடந்துச்சு? ஈசான் 14ஆம் தேதி இல்லைங்களா? இப்போ 6 நாளைக்கு முன்னாடி எத்தனை தேதி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த நாள் ஈசான் 14. அதான் பார்த்தோம். நீங்கள் நிஜமா கம்பேர் பண்ணி பார்த்தோம். இப்போ நம்ம வசனம் வாசிச்சு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 6 நாளைக்கு முன்னாடி பெத்தானியாவுக்கு வராரு அப்படின்னா ஈசான் எத்தனாம் தேதி? அதே பேசுவோம். 6 நாளைக்கு முன்னாடி 14ல நீங்க 6 கழிச்சீங்கன்னா 8. சரிங்களா? ஸோ பகல்ல 8. ராத்திரி ஆச்சுன்னா என்ன ஆயிடும்? 9. ஏன்னா நைட் டின்னர் இல்லைங்களா? சாயங்காலம் ஆச்சுன்னா என்ன ஆயிடும்? அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா சாயங்காலத்துக்கு வந்து சாயங்காலம் இருக்கும் இல்லைங்களா? அவங்க ராவி இருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈசான் 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு வசனம் வச்சுருக்கேன். யோவான் 12:12. யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுநாளிலே இயேசு ஜெருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு. எப்போ வராதாம் எருசலேமுக்கு? மறுநாள். மறுநாள்னா ஈசான் 10ஆம் தேதி. சரிங்களா? ஈசான் 10ஆம் தேதி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்க வராரு? எருசலேமுக்குள்ள வராரு. எருசலேமுக்குள்ள வரும்போது என்ன நடக்கும்? ஜனங்கள் என்ன பண்றாங்க? அவர் ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி என்ன பண்றாங்க? அவரை வரவேற்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? எருசலேம்ல கழுதை மேல் ஏறி வராது சொல்லி பார்க்கும்போது கழுதை மேல் ஏறி வருது எதற்கு அடையாளமா? ஒரு ராஜாவாக அவர் வர்றதுக்கு அடையாளமாக இருக்கிற அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? ஸோ இப்போ கரெக்டா எத்தனை நாளுக்கு முன்னாடினா நீசான் மாதம் 10ஆம் தேதி 4 நாள் இல்லைங்களா? அங்க ஆடு எப்போ தெரிஞ்சு கொள்ளப்படும்? அடிக்கப்பட வேண்டிய ஒரு வயதுல பழுதற்ற ஆட்டுக்குட்டி நீசான் மாதம் 10ஆம் தேதி தெரிந்து கொள்ளப்படும் இல்லைங்களா? ஸோ அதே போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள வர தேதி எப்பன்னு பார்க்கும்போது நீசான் மாதம் 10ஆம் தேதி எருசலேமுக்குள்ள வராதுன்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா? ஸோ அப்படி வர ஜனங்கள் இந்த 4 நாள்ல எப்படி மாறிடுறாங்க? 14ஆம் தேதி காலையில் என்ன சொல்றாங்க? சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் இல்லைங்களா? ராஜாவாக வருகிறவரை ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி வரவேற்கிற ஜனங்கள் அடுத்த ஒரு 4 நாள்ல எப்படி மாறிடுறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது சிலுவையில் அறையும் சொல்லி கூட ஒரு மாறுறாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அந்த நீசான் மாதம் 10ஆம் தேதி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள வராது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்படி அந்த ஆடு 10ஆம் தேதி தெரிந்து கொள்ளப்படுதோ அதற்கு ஒரு நிஜமான பொருட்போட நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 10ஆம் தேதியில எருசலேமுக்குள்ள வராது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 14ஆம் தேதி என்ன பண்றாருன்னா தம்மையை வழியாக ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 4 நாட்கள் எங்க இருக்காரு அப்படின்னா எருசலேம்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எருசலேம்ல இருக்க அந்த 4 நாட்கள் எப்படிதான் இருக்காருன்னா அவர் மிகுந்த மனவேதனையோட தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது குறிப்பாக அந்த கடைசி இரவு எப்படி இருக்கு அப்படின்னா அவர் மிகுந்த மன போராட்டத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதனாலதான் அந்த தோட்டத்தை என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறீங்களா? அவருடைய வேதத்துறைகள் ரத்தமாய மாறும் அளவுக்கு அவருடைய ஒரு மன போராட்டம் ஒரு தனிமையில போராடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கறீங்களா? இது ஒரு தனி படம். ஏன் மேல ஒரு போராட்டம் இருக்கு, அது ஒரு தனி படமா இருக்கு. ஸோ இந்த 4 நாட்களையும் அவர் மிகுந்த உபத்திரவத்துல தனியாக தான் அவர் தனிமையில அந்த உபத்திரத்தை சந்திச்சார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். வாசகம் 1 யோவான் 2:2. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய கிருபாதாரப்படி அவரை
நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி இல்லைங்களா? இந்த பலிக்கு எந்த ஆதாரமா இருக்குன்னா கிருபை இல்லைங்களா? அதான் கிருபாதார பலி இல்லைங்களா? நம்மளா இந்த அழைப்புல வந்திருக்கோம்னா எது நிமித்தம்? கிருபை இல்லைங்களா? நம்மளுடைய சுய பலத்தினால் இல்லை இல்லைங்களா? தேவன் நம்ம மீது பாராட்டின கிருபை தான் நமக்கு ஆதாரமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அவருடைய கிருபாதார பலியாக பரவாயில்ல இயேசு கிறிஸ்து நம்மை ஜீவனுடைய பலியாக போட்டு கடவுள் சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல என்ன சர்வ லோகத்தினுடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக மாறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாசகம் உங்களுக்கு நாள் எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளாக சுத்தி வைப்பது எவ்வளவு நிச்சயம். பழுதற்ற பலியாக இருக்கிறார். தேவனுக்கு தம்மை ஒப்பு கொடுத்துட்டார். அந்த ரத்தத்தின் முழுதை பண்ணியிருக்காரு. இந்த சிலுவையில சிந்தித்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். யாருக்காக அப்படின்னா நமக்காக இல்லைங்களா? ஒட்டுமொத்த ஜனங்களுக்காகவும் அவர் தம்மை பலியாக கொடுத்தாலும் அதுலயும் முதல் பலன்கிற முக்கியமான முதல் திட்டம் தேவனுக்கு இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறப்ப அந்த வாய்ப்புகளை தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப அந்த முதல் பலனாக ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அவர் போய் சேர்ந்தாம நம்மளுடைய மனசாட்சிகளை செத்த கிரிகளை சுத்திகரிப்பது முக்கியமா இருக்கு இல்லைங்களா? செத்த கிரிகள் என்ன அப்புறம் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதே செத்த கிரிகள் புளிப்புன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அப்புறம் நம்ம ஆண்டவர் இயேசுலேயும் அங்க வந்தனால அவங்க எப்படி கொண்டாடுறாங்க? குருத்தோலை ஞாயிறு இல்லைங்களா? அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் இல்லைங்களா? ஈஸ்டர் சண்டே தான். குட் ஃப்ரைடே ஃப்ரைடே தான் இல்லைங்களா? இப்போ 4 நாள் முன்னாடி போனால் என்ன சொல்லுவோம்? குட் ஃப்ரைடே ஈஸ்டர் 14 வச்சுக்கோங்க. 4 நாள் முன்னாடி போனால் என்ன சொல்லுவோம்? திங்கட்கிழமை தான் வரணும். ஆனால் ஒவ்வொரு வருடமும் என்ன பண்ணுவாங்க? ஞாயிற்றுக்கிழமை தான் வருது இல்லைங்களா? இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னது? லென்டிலிஸ் எத்தனை நாள்? 40 நாள். இந்த 40 நாள் எங்கேயாவது இயேசுடைய சிலுவை மரணத்துக்கு முன்னாடி எங்கேயாவது நடந்துச்சா? சிலுவை மரணத்துக்கும் 40 நாளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்குறேன். இந்த 40 நாள் எங்கதான் வாசிச்சிருக்கோம்? அவரு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு 40 நாள் உபவாசம் இருந்தார் இல்லைங்களா? 3 வருஷம் கழிச்சு தான் அவர் சிலுவை மரணத்துக்குள்ள வராது. அங்க எங்கேயாவது 40 நாள் இருக்கானா? இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்தையும் கலந்து வச்சு ஒரு புளிப்பை உணர்ந்துட்டாங்க இல்லைங்களா? செத்த கீழே இவங்க என்ன பண்ணிட்டாங்க? உணர்ந்துட்டாங்க இல்லைங்களா? சரி, உலக ஜனங்கள்ல செய்யறது தான் இல்லைங்களா? அதே டைம்ல பாத்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுவாங்க? 30 நாள் நோன்பு இருப்பாங்க ரம்ஜான். இங்கிலீஷ் என்ன பண்ணுவாங்க? சித்திரை மாசத்துல எல்லா ஊர்லயும் திருவிழா இல்லைங்களா? காப்பு கட்டிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? விரதம் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கும் அவங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒன்றும் இல்லை இல்லைங்களா? எல்லா விக்கிரகாலத்தையும் சேர்ந்து வேற வடிவத்திலேயே இருக்காங்க. உள்ள கொண்டு வந்து செத்த கிரியைகளையும் புளிப்பையும் வச்சுட்டு என்ன பண்றாங்க? ஜனங்களை கஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ இந்த செத்த கிரியைகளால நம்ம என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன் அப்படின்னா நம்ம முதல் பிரமாணம் ஆக்குவதற்கு நம்ம இருக்காரு நம்மையே சிலுவையில ஒப்பு கொடுத்துட்டாரு சொல்லி பார்க்கலீங்களா? சிலுவையில 6 மணி நேரம் சொல்லியிருக்காரு. அதோட வலி வேதனைகளை விழிச்சு பார்க்கலீங்களா? ஆணி அடிக்கும் போது எப்படி இருக்கும் இல்லைங்களா? நமக்கு ஒரு ஊசி போட்டாங்க, எல்லாம் தலையில குத்திச்சுன்னா நம்ம எப்படி இருக்கும் இல்லைங்களா? ஊசி போட வரும்போதே நம்ம முகம் மாறும் இல்லைங்களா? கையை குடிப்போம் இல்லைங்களா? இதெல்லாம் ஒருவேளை மாணவர் செஞ்சிருந்தாலும் என்ன இருக்க முடியாது? பழியற்ற வழியாக இருக்க முடியாது இல்லைங்களா? இது எல்லாத்தையுமே அவர் உணர்ந்தவராக தான் ரகசியத்தோடு அவர் ஜெபித்து அந்த தேவனுக்கு மேலும் இருக்கார், பலம் பெற்றிருக்கார் இல்லைங்களா? தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொண்டுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை அவர் கடந்து போகிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? கொஞ்சம் அவர் முகசூழ்ச்சிகளாக தான் இருக்கும். தேவனுக்கு உகந்த பலியாக இருக்க முடியாது. அத்தனையும் தாங்கிட்டு அவர் சிலுவை மரணத்துல நம்ம வழியா கொடுத்துட்டாருன்னா யாருக்காக அப்படின்னா நமக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஏன்னா அநேக பிள்ளைகளை மகிமையை கொண்டு வந்து சேர்க்கும் போது ரட்சிப்பின் அதிபதி ஒவ்வொருத்தருக்காக பூரணப்படுத்துவது அவருக்கு சித்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அப்ப அவரே இந்த மாதிரியான பாடுகளுக்காக போயிருக்காரு அப்படின்னா நம்மளும் அந்த உதவி சொந்தமாக மாறணும் அப்படின்னு பண்ணணும். நாமே இந்த வாழ்க்கை முழுவதும் என்ன பண்ணணும்? பலியாக
செலுத்தணும்னு கூட நம்ம பார்க்கணும். நம்ம வாழும் உரிமையில நம்ம வெளி செலுத்த வேண்டிய இருக்கிறோம் கூட நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம். மார்க் 14:17. மார்க் 14:12. பஸ்காவின் பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். முன்னாடி கேள்வி கேட்டா இந்த பஸ்கா நியமம் இது வரைக்கும் கடைபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டோம் இல்லைங்களா? அதுக்கு நம்ம பார்த்தா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு, நம்முடைய மரணம் வரைக்கும் இந்த பஸ்கா நியமத்தை கடைபிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கறோம் இல்லைங்களா? சரி, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிறகு சீஷர்கள் கடைபிடிச்சிருப்பாங்க இந்த பஸ்காவை, இதே நியமத்தை நியாயப்பிரமாணத்தின்படி சொல்லப்பட்ட நியமத்தை கடைபிடிச்சிருப்பாங்களா அப்படின்னா இல்ல. ஏன்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சீடர்களை சொல்றாரு இல்லைங்களா, பஸ்காவை புசிக்கிறதுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. சீஷர் கேட்கும்போது என்ன பண்றாரு, நீங்க நகரத்துல போகும்போது தனியாக குளத்தும்போது போய் ஒரு மனுஷனை பார்ப்பீங்க, அங்க போய் கேட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க, இடம் ஆயத்தம் பண்ணிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப சொல்லும்போது அவங்க வாட்ஸ்அப் மார்க் 14:22. மார்க் 14:22. அவர்கள் போஜன பண்டிகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். அங்க அந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துல அந்த நைட்ல என்ன பண்றாங்கன்னா ராபோஜனம் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கறீங்களா? ஸோ அப்பதான் ஒரு விஷயம் அந்த இயேசு கிறிஸ்து பண்ணலாம்னு சொல்லி பார்க்கறீங்களா? அவங்க போஜனம் பண்ணல என்ன பண்றாரு, அந்த இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து என்ன பண்ணுங்க, நீங்கள் வாங்கி புசிகள் என்னவா இருக்கலாமா, என்னுடைய சரீரமா இருக்கிற ஒரு சொல்லி கூட நம்ம பார்க்கறீங்களா? தொடர்ந்து 24 வச்சிடலாம். மார்க் 14:24. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சித்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அப்பம் சரீரத்துக்கு அடையாளமா கொடுத்தாரு. அதே போல என்ன சொல்றாங்க, அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமா என்ன கொடுத்தாருன்னா திராட்சரசத்தை கொடுத்தான்னு சொல்லி பார்க்கலாம். வாசமா மத்திய 26:27. மத்தேயு 26:27 மற்றும் 28. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்கு சிந்தப்படுகிற ரத்தத்திற்கு அடையாளமாக என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, பாத்திரத்தை எடுத்து என்ன பண்றாரு, ஸ்தோத்திரம் பண்ணி திராட்சரசத்தை குடிக்க கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கறீங்க. நீங்க இது வானம் பண்ணுங்கள் அப்படின்னு கூட நம்ம பார்க்கறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம 19 வாசிக்கலாம். பின்பு அவர் என்ன பண்றாரு, அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு கொடுத்து, உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்றார். எதை செய்யணுமா, இந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிச்சை கொடுத்தாரு. அதே போல பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி திராட்சரசத்தை என்ன பண்ணாரு, பானம் பண்ண கொடுத்தாரு இல்லைங்களா? இதை என்ன பண்ண சொல்றாரு, நினைவு கூறும்படி சொல்றாரு. இங்க நிழல கூட நம்ம பார்த்தா அந்த பஸ்காவை என்ன பண்றாரு, நாலாவது என்ன பண்றாரு, நித்திய நியமாக கடைபிடிக்கும்படி ஒரு கட்டளையை கொடுத்தாரு. அவங்க என்ன பண்ணோம், வருஷந்தோறும் நீசான் மாதம் 14ஆம் தேதி என்ன பண்ணோம், அந்த பஸ்கா நியமத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அதே போல இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நியமம் கொடுக்கிறாரு. அது எப்ப நடக்குது, இந்த விஷயம், இந்த சம்பவம் எந்த தேதி, இந்த மேலின் தடையில ஆபோஷனம் பண்றாங்க இல்லைங்களா? இது எப்ப நடந்துச்சு, இதெல்லாம் முடிச்சுட்டு எங்கதான் போவாங்க இயேசு கிறிஸ்து, நேரா கெத்செமனேக்கு தான் போவாரு இல்லைங்களா? கெத்செமனேல நைட் 10 மணிக்கு மேலே அரெஸ்ட் பண்ணுவாங்க. நைட்டுக்குள்ள விசாரணை, காலையில 9 மணிக்கு சிலுவையில் அறையப்படுறாங்க. அப்ப அது எந்த நாள், அதே ஈசான் 14 தான் இல்லைங்களா? ஈசான் 14ஓட ஆரம்ப சாயங்காலம், ஆரம்ப சாயங்காலத்துல மேல்வீடுகளில் சீசர்களோட என்ன பண்றாரு, போஜனம் பண்றாரு. அப்பதான் என்ன பண்றாரு, அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் கெத்செமனேல இருந்து கைதில இருந்து விசாரணைக்கு அப்புறம் சிலுவையில நானே எடுக்கப்படுறாரு. 9 மணிக்கு அழைக்கப்பட்டு 3 மணிக்கு என்ன பண்றாரு, நம்முடைய ஜீவனை கொடுக்குறாரு. இப்போ முடிவு சாயங்காலம் 14ஆம் தேதி எல்லாமே அந்த 24 மணி நேரத்துலாம் சொல்ல ஆரம்ப சாயங்காலம் இல்லைங்களா? நீசான் 14ஓட ஆரம்ப சாயங்காலத்துல தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு விஷயத்த சீஷர்களை செய்யறாரு. அதை என்ன செய்யறாரு, முடிச்சுட்டு என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்றாரு. எதை செய்ய சொன்னாரு, அப்பத்தை ரசத்தையும் கொடுத்து என்ன பண்ணாரு, கருப்பு சொன்னாரு அப்படின்னு சொல்லி கூட பார்க்கணும் இல்லைங்களா?
இது இப்படிதான் நடந்துட்டு இருக்கா இருக்காங்க. இப்ப இதே விஷயம் பேசவில்லை. இது எல்லாமே ஒரு அடையாளமா சொன்னாரு. பெரிய வேலை இல்ல, அப்பா புசிக்கிறது லாசரசம் செய்யறது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னா இது எப்பதான் செய்யணும்? பஸ்காபடி எப்படிதான் பண்ணியிருப்பாங்க? ஒவ்வொரு வருஷமும் நீசான் 14 தான் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? இடையில பண்ண முடியாது. நம்ம தேதி வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். அதே டைம்ல தான் பண்ணணும் இல்லைங்களா? துல்லியமாக தேவைப்படுற கட்டளை நிறைவேற்றும். இப்ப நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டார் இல்லைங்களா? இப்ப அந்த முடிக்கிற டைம்ல தான் என்ன பண்றாரு? வேற ஒரு அடையாளத்தை சீசர்களுக்கு கொடுக்கிறார் இல்லைங்களா? அப்பத்தை கொடுத்து என்ன பண்றாரு? இது உங்களுக்கு படக்கூடிய என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கின்றாரு. அதே மாதிரி திராட்சரசத்தை கொடுத்து என்ன பண்றாரு? அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கொடுத்துட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யல அப்படின்னா சீசர்கள் திரும்ப அதை எப்ப செஞ்சிருப்பாங்க? அடுத்த வாரம் செஞ்சிருப்பாங்களா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை செஞ்சிருப்பாங்களா? இல்ல ஒவ்வொரு வருஷம் முதல் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவாங்களா? பிரதி மாதம் முதல் ஞாயிறு திருவிழா அப்படின்னு போட்டு செஞ்சிருப்பாங்களா? திரும்ப அவங்க எப்பதான் செஞ்சிருப்பாங்க? அதே நீசான் மாதம் 14ஆம் தேதி ஆரம்ப சாயங்காலத்துல பண்ணியிருப்பாங்க. அந்த அப்பத்தை விட்டு திராட்சரசத்தை பானம் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பாங்க? எல்லாம் நினைவு கொண்டிருப்பாங்க. இதே டைம்ல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து அடுத்த 14 என்ன பண்ணாரு? தமையங்க பலியாக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த பலியில நமக்கும் பங்கு இருக்கிற ஒரு அடையாளமா தான் நம்ம இருக்கிறோம். அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வசனம் யோவான் 6:52. யோவான் 6:52 மற்றும் 53. அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாமிசத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மாணவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாருன்னா, தன்னுடைய மாம்சத்தை எப்படி புசிக்க கொடுக்கும், அதாவது என்னுடைய மாம்சத்தை புசிச்சாவே என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணதான் என்ன ஜீவன் இருக்குன்னு சொன்ன உடனே அங்க ஜனங்கள் என்ன பண்றாங்க? இடங்களை அடைச்சு பின்வாங்கி போறாங்க. ஏன்னா அவங்க எட்டெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன சொல்றாங்க? இவர் எப்படி தன்னுடைய மாம்சத்தை புசிக்க கொடுத்தாரு, தன்னுடைய ரத்தத்தை பானம் பண்ண கொடுப்பாரு அவங்க எட்டெல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அடையாளமா சொல்லியிருக்காரு. சரிங்களா? இப்ப மாம்சத்தை புசிக்கிறது, ரத்தத்தை பானம் பண்றது என்ன அர்த்தம் அப்படின்னா அவருடைய பலியின் மீது நம்ம வைக்கக்கூடிய விசுவாசம். சரிங்களா? அவருடைய ரத்தத்தினால்தான் நமக்கு என்ன கிடைக்குது? பாவம் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? அவர் தன்னுடைய மாம்சத்தை பலி செலுத்தினால்தான் நமக்கு என்ன கிடைக்குது? மரணத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் நமக்கு என்ன பண்ணிருக்கு? மீட்பு, விடுதலை கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இந்த விசுவாசம் வைக்கக்கூடிய காரணத்தை தான் அங்க ஒரு அடையாளமா சொல்லியிருக்காரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் அங்க சீசன் வந்து என்ன பண்ணியிருக்காரு? ஒரு அடையாளமாக ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11:26. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமானமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். என்ன சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல்? ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமானம் என்ன பண்ணுவாங்க? அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை மரிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருக்காரு. ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு. அப்பத்தையும் திராட்சரசத்தை கொடுத்துருக்காரு. அப்பங்கிறது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சரீரம் இல்லைங்களா? பரிபூர்ணமா மாம்ச சரீரத்துக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நம்ம குறிப்பில்லாத அப்பம் எப்படி ஒரு சரீரம் மாசு இல்லாததாக பரிபூர்ணமாக சுத்தமுள்ளதாக இருந்தாலும் அதே போல அந்த ஒரு குறிப்பில்லாத அப்பத்தை நம்ம ஒரு அடையாளமா வச்சுருக்காரு சொல்லியிருக்காங்க. அதே போல அந்த மாசு இல்லாத ரத்தத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்காரு. திராட்சரசத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அப்பத்தை புசிச்சு திராட்சரசத்தை பானம் பண்றது அப்படிங்கிறது என்ன சொல்லி பார்க்கும்போது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஈடுபை நம்ம வைக்கக்கூடிய விசுவாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நமக்காக ஒரு உணர்வு இருக்காரு, பலியா இருக்காரு. அந்த பலி தேவன் என்ன இருக்காரு? அங்கீகரிச்சிருக்கிறார். அதன் மூலம் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளும் பலி செலுத்தோம்னா அவரோட கூட உடன் சுதந்திரக்கூடிய வாய்ப்பை நம்மளும் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கணுங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பை தேவனுக்கு இருக்கிறாங்க வெளிப்படுத்தி காமிச்சிட்டா அதான் ஒரு அடையாளமாக சொல்லிட்டு அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்ம வருஷந்தோறும்
நினைவு கூறணும் இல்லைங்களா? வாரத்துல ஒரு நாள், வாரத்துல 2 நாள், மாசத்துல 2 நாள், அதெல்லாம் பண்ணல, சொல்லல இல்லைங்களா? ஸோ தேவன் அங்க என்ன பண்ணிருக்கிறார்? அங்க ஃபர்ஸ்ட் படிக்கும் போது வருஷத்துக்கு ஒரு முறை ஆராதனையாக கைக்கொள்ள சொல்லியிருந்தார் இல்லைங்களா? அதே போல நம்ம ஆண்டவர் கைக்கொள்ள சொன்ன ஒரே ஒரு காரியம்னா, அவரை நினைவு கொள்ளும்படிக்கு என்ன பண்ணணும்? அவர் எப்படி தம்மையே நிஜமாக்கினாரோ அது போல என்ன பண்ணணும்? நம்மளுடைய மரணத்தை தெரிவிக்கிறதுக்காக, நம்மளும் அதை பங்களிப்பதற்காக வருஷத்துக்கு ஒரு முறை அதே டைம்ல நம்ம நினைவு கொள்ளணும், அதே கைக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதுதான் சத்தியத்தின்படியான விசுவாசம். இப்ப இருக்கிறதா என்னது? குறிப்புகள், செத்த கிரியைகள், அதெல்லாம் என்ன பண்ணிடலாம்? நம்ம விட்டு புறம்பாக்கி போடணும் அப்படின்னு பார்க்கிறோம். வாசகங்களை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25-27. எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 25 மற்றும் 25 முதல் 27 வரை. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழியினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் இன்றும் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். புருஷர்கள் மனைவி மீது அன்பு கொள்வது போல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நம்ம மீது அன்பு கொள்றாரு இல்லைங்களா? நம்ம தான் மனவாட்டி கொடுப்பார் இல்லைங்களா? சரி, நமக்கு மனவாளி யாருன்னா மாணவரே இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அதை என்ன பண்ணிருக்காரு? திருவசனத்தை கொண்டு நம்மை சுத்திகரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கறீங்களா? தண்ணீர் மூலியமாக சுத்திகரித்து அது மட்டும் போதுமான போதாது, தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? சத்தியத்துல வளர்ந்து என்ன பண்ணணும்? நம்ம செத்த கிரியைகளை குளிப்பினையே என்ன பண்ணணும்? கடைசி வரைக்கும் நம்ம பரிசுத்தமாக நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். அதனால என்ன பண்றாரு? கரை திரை உபாயங்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் கிடையற்றதுமான மகிமையுள்ள சபையாக நமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு என்ன பண்ணியிருக்காரு? தம்மை தாமே ஒப்புக்கொண்டிருக்காரு. எங்கன்னா சிலுவை மரணத்தை ஒப்புக்கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கறீங்களா? ஸோ அதை நினைவு கூறும்படிக்கு அவர் சொன்னதை நம்ம என்ன பண்ணணும்? அவர் ஏற்படுத்தின அந்த அடையாளத்தை அப்பத்தையும் திராட்சரசத்தையும் என்ன பண்ணணும்? வருஷத்துல கொடுமுறை அதே டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? அதை கடைபிடிக்கணும் கூட பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். தீத்து 2:14. தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குள்ளே சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ணிருக்காரு? தம்மையே ஒப்பு கொடுத்திருக்காரு இல்லைங்களா? நாம தான் என்ன பார்க்கணும்? அவருக்கு சொந்த ஜனங்களாக இருக்கோம் இல்லைங்களா? அந்த ஆவிக்குரிய மாம்சீசர்கள் சொந்த ஜனங்களாக தெரிந்து கொள்ளப்பட்டால் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்வது இல்லைங்களா? ஆனால் இப்ப அந்த அழைப்பு நமக்கு வந்திருக்கு. புரஜாதியாக இருந்த நமக்கு அந்த அழைப்பு தேவன் கொடுத்திருக்கிறார். தம்மை என்ன பண்ணிருக்காரு? நம்ம சொந்த ஜனங்களாக தெரிஞ்சிருக்கிற நம்ம என்ன பண்ணுவோம்? கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். இந்த பக்தி வைராக்கியம் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு போல நம்ம நீதான் இருக்கலாம். சரிங்களா? அப்போ சில பவுல் சொல்வது போல சகலத்தையும் என்ன பண்ணலாம குப்பையும் நஷ்டமாக எதுனாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா தேவனுடைய சச்சியத்துக்காக என்ன பண்ணலாம்? நம்ம எதனாலும் இழக்க தயாராகலாம். அதன்படி நம்ம என்ன பண்ணலாம்? பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்தலாம் சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த அப்பத்தை ருசிக்கிறது திராட்சரத்தை வானம் பண்றதுல ஒரு பாயிண்ட் என்ன பார்த்தா நம்ம அந்த ஈடுபடிகளை வைக்கும்போது விசுவாசம். இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா வசத்துல 1 Corinthians 10:15. 1 Corinthians 10ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசனம். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நம்ம பிற்கிற அப்பம் என்னவா இருக்காமா? கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கு. சரிங்களா? அடுத்த போல என்ன பார்க்கலாம்? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஒரு அப்பம் உருவாக்க அப்படின்னா என்ன பண்ணணும்? பல கோதுமை மணிகள் என்ன பண்ணணும்? நசுக்கப்பட்டு அரைக்கப்பட்டு என்ன பண்ணணும்? மாவாக மாறணும். அப்பதான் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் அந்த மாவு பிசையப்பட்டு அவளை வைக்கணும். அவளை வச்சு என்ன ஆகணும்? சூடாகும். அந்த நெருப்பை தாண்டி அதுக்கப்புறம் தான் அது என்ன ஆகணும்? அப்பமா மாறும். சரிங்களா? அப்பமா மாறின பிறகு அதுல கோதுமை போய் தனியாக பிரிக்க முடியும்னா பிரிக்க முடியாது. அதே போல திராட்சை ரசம், பல திராட்சை பழங்கள் ஒன்றா சேர்ந்து நசுக்கப்பட்டாதான் என்ன ஆகும்? ரசம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதில் தனியாக அதையும் பிரிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு ஐக்கியத்தையும் தேவன் என்ன பண்றாரு? அடையாளமாக வெளிப்படுத்தாரு. அதாவது நமக்கும் அந்த வழியில தேவன் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு பங்கு கொடுத்திருக்காரு. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
எப்படி தம்மையை பலியாக செலுத்தி பிதாவின் இடத்துல அந்த மகிமையையும் கனத்தையும் பெற்றுக்கொண்டாரோ அதே போலதான் நம்ம என்ன பண்றாரு அழைச்சிருக்காரு அப்படிங்களா. அவங்க இயேசு கிறிஸ்து அப்படியே வச்சுட்டாரா இல்லைங்களா. நம்ம என்ன பண்றாரு அழைச்சிருக்காரு இல்லைங்களா. நாம் இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது கூட்டிட்டு போகக்கூடாது இல்லைங்களா. அதான் வாசிக்கலாம் சபை ஒரு 1,44,000 பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு ஐக்கியமாக தான் அதை அடையாளப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த அப்பத்துல நமக்கும் பங்கு இருக்கு, அந்த ரசத்துல நமக்கும் பங்கு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும் பாடுபடணும். பாடுபட்டாதான் நமக்கு என்ன கிடைக்கும் மகிமை கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அதான் நம்ம பாடணும். அவர் பாடுபட்டது போல நம்ம பிடிச்சவர்கள் பின்பற்றி நம்மளும் இந்த உலகத்துல நம்முடைய வாழ்வு மகிமையை தியாகம் செய்து பரிசுத்தனால நம்மளும் அப்படிப்பட்ட மகிமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். திரும்ப வாசனம் 1 கொரிந்தியர் 5:7 ஆகையால் நீங்கள் புளிப்பு இல்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நமக்காக பலியிடப்பட்டிருக்கார். நம்மையும் பலியாக நம்ம செலுத்தும்படி என்ன பண்றாரு, நம்மையும் அழைச்சிருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5:8 ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல துப்புரம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல துப்புரம் உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். புளிப்பில்லாத அப்பம் எதற்கு அடையாளம் சொல்லி பார்க்குறது துப்புரவு உண்மைங்கிற ஒரு இருதயம். நம்ம இருக்கக்கூடிய கிரியைகளை நம்ம என்ன பண்ணணும் சுத்திகரிக்கணும். நம்ம நடத்தைகள் சிந்தைகள் எல்லாமே என்ன பண்ணணும் பரிசுத்தமாக கொடுக்காம சுத்திகரிக்கணும் அப்படின்னு கூட பார்க்கணும் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி பழைய புளித்தமாக நீங்கணும் இல்லைங்களா. அசத்திகள் எல்லாமே நம்ம விட்டு நீங்கணும். அப்படி அசத்தியத்தை நீங்கின பிறகு நமக்கு கிரியைகள் என்ன பண்ணணும் சுத்திகரிக்கப்படணும். தேவனுக்கு பிரியமாக நீங்கரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி போகணும். அதுக்கு அடையாளமாக தான் அங்க அப்பம் கொடுத்தாரு. அதோட இயேசு கிறிஸ்துவும் அப்பத்தை அடையாளமாக வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே போல நம்ம பழைய பாட்டுல என்ன பார்த்தோம்னா கீரை. இந்த கீரை எப்படி இருந்துச்சு கசப்பான கீரை இல்லைங்களா. அந்த கசப்பான கீரைக்கு நிஜத்தில் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கசப்பான அனுபவங்கள் பாடுகள் இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய பலி செலுத்தணும் அப்படின்னு வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:29 பிலிப்பியர் 1:29 ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நாம விசுவாசத்துக்கு மட்டும் இல்லை இல்லைங்களா. விசுவாசம் மட்டும் வச்சா போதாது. நாம முதல் பலனா மாறினா என்ன பண்ணணும் அவரோடு கூட பாடுபடணும் இல்லைங்களா. அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கு நமக்கு அருளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இயேசு கிறிஸ்துவை எந்த இயேசு கிறிஸ்துவைனா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மட்டும் என்ன பண்ணுவாங்க அறிய வேண்டியதா இருக்கும் சொல்லி கொடுப்பாங்க. வேறொன்றே உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறான்னு சொல்லி பார்க்குறீங்களா. ஏன் அவர் சிலுவை மரத்தை ஏற்றுக்கொண்டாருன்னா முதலாவது அந்த முதல் பலனாக ஆகக்கூடிய சபை ஒப்பாருக்காக தான் அவர் சிலுவை மரத்தை சுதம் செய்திருக்காரு சொல்லி பார்க்குறீங்களா. அந்த கசப்பான அனுபவங்கள் பாடுகள் எதற்காக அப்படின்னா முதல் பலன்களாக நம்ம மாறணும் இல்லைங்களா. அதான் அநேக பிள்ளைகளை மகிமையை கொண்டு வரணும்னா முதலாவது அவர் என்ன பண்ணணும் அந்த பரிபூர்ணத்தை நிரூபிச்சு காணணும் இல்லைங்களா. சிலுவை பரியந்தம் என்ன பண்ணியிருக்காரு தேவனுக்கு கீழ்ப்படைந்து கற்றுக்கொண்டு என்ன பண்ணியிருக்காரு அவர் தம்முடைய போராட்டத்தை நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. ஸோ இப்போ அவருடைய அழைச்சோரை பின்பற்றி நடக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் மரணம் வரைக்கும் நம்மளே பழி செலுத்தி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செத்த கிரியைகள் நீங்க பழைய பிடித்தமாகலாம் நீங்க என்ன பண்ணாமே சுத்திகரித்து தேவனுக்கு சுகந்த வாசனையாக நம்முடைய வாழ்க்கையை வழி கொடுக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். அதற்காக தான் அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். இதைத்தான் நம்ம அப்போஸ்தலன் பவுல் நமக்கு ஞாபகப்படுத்தார் அப்படின்னு கூட பார்க்கணும். இந்த நேரத்தில் கூட நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்தோம். பஸ்கா அப்படிங்கிற ஒரு பண்டிகை தேவன் எதற்காக கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது நிழலாக கொடுக்கப்பட்டது. அது திருஷ்டாந்தமாக அங்கே நடந்துச்சு. அதுக்குரிய பொருள் யாருக்கு அப்படின்னா உலகத்துடைய முடிவுல வாழ்க்கக்கூடிய ஆவிக்குரிய சபை ஒப்பாக வளர்க்கப்பட்ட நமக்கு தான் அது. அந்த பொருளை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டார். அந்த வேற ஒரு அடையாளத்தை வச்சிருக்காரு. அந்த அடையாளத்தை எப்படி செய்யணும் எப்போ செய்யணும் அவையும் கூட நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு உலகத்துல நம்ம செய்யக்கூடிய நம்ம செய்யணும்னா அது செய்யக்கூடாத ஒன்று அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். சரிங்களா. ஸோ அப்போ நீங்க எங்களுக்கு கேட்கலாம் நீங்க எப்படி அனுசரிக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா. ஸோ நாங்கள் எப்படி பண்றோம் அப்படின்னா வருஷத்துல
ஒரு தடவை, அதுவும் அதே டைம் தான் நீசான் மாதம் 14ஆம் தேதி முதல் ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஸோ இதே போல இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பஸ்கான நியமத்தை யூதர்கள் இன்னமும் கடைபிடிச்சுட்டு தான் இருக்காங்க. வருஷம் அவங்க இன்னமும் அதே காலத்தில் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நீசான் மாதம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா மார்ச் கடைசியில ஏப்ரல் ஃபர்ஸ்ட்ல வரும். வசந்த காலத்தினுடைய முதல் அமாவாசை என்ன பண்ணுவாங்க, அவங்க முதல் நாளாக எடுத்துக்குவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் நீசான் 14 எப்போ வந்துச்சு அப்படின்னா மார்ச் 31. சரிங்களா? மார்ச் 31 சாயந்தரம் அவங்களுக்கு ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஸோ அன்றைய சாயந்தரம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலிட்டரில் போய் அந்த நியமத்தை கொடுத்தாரோ அதே போல தான் நாங்கள் இந்த ஆராதனையாக அதை கைக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ சத்தியத்தை வசனப்படி நம்ம அனுசரிக்கிறத நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? நம்ம பெற்றிருக்கக்கூடியது எப்படின்னா மகா பரிசுத்தமான விசுவாசம், வேத வசனத்தின் அடிப்படையிலான விசுவாசம் இல்லைங்களா? மற்றவர்கள் போதிக்கிறது போல உலக பிரகாரமான மூல நம்பிக்கையான சத்த கிரியைகள் குறிப்புகள் நிறைந்த நம்பிக்கைகளை கைப்பற்றி நம்ம அழைக்கப்படலாம். எதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம்னா சத்திய வசனத்தை ஆராய்ந்து பார்த்து அதன்படி கைப்பற்றுவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ஸோ தேவன் கொடுத்த நியமத்தை ஆண்டவர் நிறைவேற்றி ஒரு புதிய ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்காரு. என்னன்னு பார்த்தோம்னா அப்பம் திராட்சரசம். அதுல எதுக்காக அப்படின்னா அதுல ஒரு பாடம் நம்ம பார்த்தோம். அந்த ஈடுகளின் மேல நம்ம வைக்கிற விசுவாசம் என்னன்னு பார்த்தோம். அந்த மாம்சத்தை புசித்து அந்த ரத்தத்தை பானம் பண்றதுக்கு அடையாளமாக இருக்கிறது சொல்லியிருப்பார். அது மாத்திரம் இல்லை, அதுல நமக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பங்கை கொடுத்துருக்காரு. அவருடைய பாடுகள்ல குறைவாக நம்ம நிறைவேற்றி அவருடைய அடிச்சொல்லை பின்பற்றி நம்ம நடந்தவங்க நமக்கு என்ன கிடைக்கும், அவர் அவரோடு கூட உடல் சொல்றாங்க லட்சத்தி 44,000 அவருடைய வாய்ப்பு நமக்கு கொடுத்து சொல்லிப்படுறோம். ஸோ இப்போ ஒரு சிலராக நமக்கு அந்த சரீரத்தை மீட்பத்தி அந்த வாய்ப்புகளாக அழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளோட அந்த சரீரத்தை கடைசிருக்கும் பற்றி கொண்டு நம்ம அந்த ராஜ்ய பேசுகிற தேவன் நமக்கு ஜீவி செய்வார்கள். ஒரு கட்டப்படாத தேவன் தாமே ஆசீர்வதித்தார்கள். இந்த வாய்ப்பு கொடுத்து நம்ம திராவதனுக்கும் அந்த வயசு பேசுவோம். மீண்டுமாக நன்றி நாம் எடுத்துக்கொள்வோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் தேவனுடைய மிகுதியை கிருபையினாலே பஸ்கா என்ற தலைப்பில வேத வசனங்களின் மூலமாக தேவனுடைய விருப்பத்தை திட்டத்தை புரிந்து கொள்ளும்படியாக தேவனுக்கு நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு அவருடைய குமாரனுடைய நன்றிகளையும் தோற்றங்களையும் ஏற்படுவோம். அன்புக்குரியவரே, இன்றைய நாளிலும் இந்த பாடத்தை கேட்டுக்கொள்ள நாங்கள் சிறிய சந்தேகங்கள் இருந்தாலும் அன்பு சகோதரர் கேட்டுக்கொள்ளும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் பொது கொடுத்த அன்பு சகோதரருக்கு சபை சார்பாக உரிமையாளர்களை தெரிவித்துக் கொள்வோம். அது மட்டுமல்லாமல் இன்றைய நாளும் கலந்து கொண்ட அனைத்து சகோதரர்களுக்கும் சபையின் சார்பாகவும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேலைப்பாட வகுப்புக்கு முடிவாக சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் நம்முடைய நிலத்தைகளை நடத்துவோம். ஜெபம் செய்வோம். இது ஒருவரே பூமி நாட்களுக்கெல்லாம் தேவனானவர் வேற வானத்தை உண்டாக்கி துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிழ்வுபடுத்துகிறோம். இதனுடைய கிருபையினாலும் இறக்கத்தினாலும் ஒரு பரிசுத்தோட வல்லமை கடந்த நாட்கள் முழுவதும் தேவர்களை கண்ணீரை காப்பது போல பாதுகாத்து போக்குவரத்து ஆசிரியத்து மட்டுமாக எங்களை வேண்டத்தை கேட்டுக்காக இப்படியாக தேவையை ஒரு நாளும் காலையில் எழுந்து மாலையுடைய உங்களுடைய கிருமிகளை தாங்கி ஒரு நாள் மகிழ்ச்சிக்கிறதாக கேட்டுக்காக ரசிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளைக்கு வந்து இந்த நாளை கூட இந்த பகல் முழுவதும் பிரசனம் எங்களோடு நடைபெறுத்தி மறுபடியும் இந்த மாலை நேரத்தில் இந்த இடத்துல உடைய சித்தப்படி எங்களுடைய நாமத்தினாலே 2-3 பேர் போய் செலுத்திருந்தோம். அவருக்கு அதிக எப்படி சொல்றது இந்த நாளை எங்களை ஒரு சிலராக அழைத்து உங்களுடைய வேதத்தில் இருக்கிற மருத்துவர்கள் அறியத்தக்கதாக எங்களை செய்திருக்கு. இப்படியாக தேவையை லாபுடைய பட்டணத்திலே நாங்கள் நம்முடைய ஊழியத்தை செய்ய நிச்சயமாயிருந்து இந்த இடத்துல கூட தேவையை தெரிந்து கொண்ட ஒரு சகோதர சகோதரிகளை எங்களுக்கு நாங்கள் நினைத்து வாரந்தோறும் வேதத்தில் இருக்கிற ஒரு சத்திய வசனத்தை நாங்கள் தியானித்து இன்னும் புதிதாக நாங்கள் கேட்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறேன். இப்படியாக கேட்கிற காலம் பார்க்கிற கண்களும் பாக்கியம் உள்ளது என்பதை போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாக்கியம் தந்திருக்கு.
தொடர்ந்து நாங்கள் இன்னும் இந்த இடத்துல கூடி வரத்தக்கதாகவும் இன்னும் வேதத்தில் இருக்கிற அநேக காரியங்களை நாங்கள் விசாரித்து அந்த சத்தியத்தை நாங்கள் பிடித்துக் கொண்டு வர முடியாதும் இந்த விஷயம் நாம் ஜெயிக்கிறோம். மீதியான நேரங்கள் காலங்கள் எல்லாவற்றையும் உங்களை பார்த்து சமர்ப்பிக்கிறோம். இதே எங்கள் ஆண்டவர் எடுத்து வந்தாங்க. எங்கள் ஆண்டவர் மெசியாவும் குடும்பமாக கிறிஸ்து நாமத்திலே தாழ்மொழி பணிகளுக்கு ஜோடி நல்லா பிதாவே. ஆமென். Okay.